ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கே சதா காலம் துதிகன மகிமையாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுக்கிறோம். அப்பா, ஒரு விஷயம் நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களையும் மீறுதல்களையும் கிருபையாக இரக்கமாக மன்னித்து உம்மை நோக்கி பார்க்கவும் உங்களுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தையை தியானிக்கவும் பாராட்டின கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றியப்பா. தகப்பனை இப்பொழுதுக்குள்ள நீர் எங்களை உம்முடைய தகுதிக்குள்ளாக கொண்டு வந்து பரிசுத்தமுள்ள உம்முடைய சத்தியத்தை மட்டும் நீர் எங்களுக்கு தந்து வருகிறீர். அந்த வகையில் இன்றைக்கும் நீர் எங்களுக்கு தரக்கூடிய சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள உங்களுடைய பலனாகிய பரிசுத்த ஆவியும் உங்களுடைய ஞானத்தையும் இன்னும் அதிகமாக எங்களுக்கு தந்து வளர்த்துங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வளர்த்தும்படியாகவும் இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுடைய பாதம் முடித்து வேண்டி சிப்பிக்கிறோம் எங்க அன்பின் பரலோக தந்தையே, ஆமீன். கிறிஸ்துக்களான அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளுடைய நாமத்தினாலும் அன்றாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தீங்க, ஞாபகம் இருக்கா? கிளாரிட்டி ஆன் ட்ரினிட்டி. எல்லாம் கிளியர் ஆயிட்டீங்களா? ஆகிட்டே இருக்கீங்க. இன்னும் எந்த ஏரியால உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுது? இது இங்க என்ன சொன்னாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாடம் யார் எடுத்தாங்க? உங்களுக்கு பிரதர் எடுத்தாங்க, கரெக்டா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றது புரிஞ்சுதா? என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்போதுதான் புரியும். எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிதாவாகிய தேவன் தெளிவாயிடணும், அவருடைய தன்மை புரியணும். ஏன்னா அவருடைய தன்மை புரியாம வேற எதுவுமே உங்களுக்கு புரியாது, சரிங்களா? இப்போ நம்ம பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னென்ன? இப்ப நம்ம டிஸ்டிங்விஷ் போடுவோம்ல, அந்த மாதிரி போடுங்களேன். அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு எவ்வளவு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். வெரி குட். இவர் அனாதி தேவன், அவர் யாரும் கிரியேட் பண்ணல. ஆனா நம்ம ஆண்டவர் இவரால் படைக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னது யாரு? அப்படின்னு சொன்னது யாருன்னா எந்த மனுஷன் இல்ல, நம்ம யாரை இவ்வளவு நாள் கடவுள் நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே சொன்னார். கரெக்டா? கரெக்டா? ஓகே. ஏன்னா இந்த ஏரியால கொஞ்சம் மாம்சம் உள்ள வந்தாலும் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். கரெக்டா? இஸ்ரேல் ஜனங்கள் அழைப்புல இருந்து இழந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன? அதே தப்ப நம்ம பண்ணோம்னா 100% இன்னைக்கு இது கடைசி கிளாஸா கூட இருக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண சேம் மிஸ்டேக் தான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி பண்ணிட்டு இருக்கு. சரி, அவங்க ஏன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிச்சாங்க? விசுவாசிக்கல. ஓகே. ஆக்சுவலி நீங்க வசனங்களை நல்லா தியானிச்சீங்கன்னு வைங்களேன், நல்லா நம்ம உள்ள போனோம்னா ஒரு லெவல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அவர் தான் மேசியான்னு. ஆனா ஏன் மனசு அக்செப்ட் பண்ணலன்னா, அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க, மேசியாவானவர் இப்படிதான் வரணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் சுயநீதி, அது வசனம் இல்ல. அவங்க மீகா போனாங்கன்னா கிளியர் கட்டா இருக்கும், மேசியாவானவர் பெத்லஹேம்ல பிறந்து வருவாரு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்ற பழைய பாட்டுல ஏகப்பட்ட தீர்க்க தரிசனம் இருக்கு.
அப்போ இது எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன? அவங்க வந்து ஒரு பிளானை டிசைன் பண்ணிட்டாங்க, ஒரு வியூவை வச்சுக்கிட்டாங்க, அதை வந்து தேவன் அப்ரோச் பண்றாங்க, நீங்க இந்த மாதிரி கொடுங்க. கரெக்டா? அதெல்லாம் எண்ட்ல வந்து நம்ம ஆண்டவருடைய வசனங்கள் இருக்கும். யூதர்கள் பொறாமையினால் கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். எண்ட்ல என்னது? பொறாமை, மாம்சம், பிளஷ் தான். அதனாலதான் சொல்ல வந்தேன், இங்க வந்து நம்முடைய மாம்சம் கொஞ்சம் உள்ள வந்தாலும் முடிஞ்சு. இத்தனை வருடம், இத்தனை இது, இவ்வளவு சபைகள், இத்தனை பேர் நம்புறாங்களே, எத்தனையா தான் இருக்கும், வசனம் சொல்லல. சோ இப்ப இதெல்லாம் எப்படி சரித்திரத்துல மாற்றப்பட்டுச்சுன்னு சொன்னாங்களா? எப்படி இந்த 3 தெய்வ கொள்கை, ட்ரினிட்டி அப்படின்றது எப்படி உள்ள வந்துச்சுன்ற சொன்னாங்களா? சொல்லலையா? ஃபண்டமெண்டல் என்னன்னும் போது, ரோமர்களோடு வணங்கக்கூடிய தெய்வம் வந்து 3 விதமா காட்சி கொடுக்கும். ரோமர்களுடைய கடவுள், அதை கான்ஸ்டன்டைன் ராஜா பாக்குறாரு. ஆனா அவருக்கு வந்து கிறிஸ்துவ மேல, ஆக்சுவலி அவருக்கு வந்து சிலுவை கடவுள் வரும், அவ்வளவுதான். கிறிஸ்துவ பத்தி எதுவுமே தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றாருன்னா ரிலீஜியனை அடாப்ட் பண்ணிட்டார், மாத்திட்டார். அந்த டைம் பாக்குறாரு, ஏரியஸ் அத்தனிசியஸ் 2 பேர் இருப்பாங்க, கூப்பிடுறாங்க, மீட்டிங் போடுறாரு, நிசியா கவுன்சில் நடக்குது. இவர் வாழ்ந்த பழகின அந்த விஷயம் எதை பிடிச்சிருக்குன்னா 3 தெய்வ கொள்கை பிடிச்சிருக்கு, அதை உள்ள கொண்டு வந்துட்டார். அப்படி வந்ததுதான் இந்த 3 தெய்வ கொள்கை அப்படின்றது. அங்க ஒன்றான மெய் தெய்வனாக யெகோவா தேவன் தான் உண்மையான தேவன், அவருடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன ஏரியஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த மீட்டிங் முடிச்ச உடனே அவர் அன்பின் விருது கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு விஷம் வச்சு கொண்டுருவாங்க. அவர் சாப்டர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் வேற விஷயங்கள் உள்ள வர ஆரம்பிச்சிடும். அதை பின்னாடி ஃபியூச்சர்ல அண்டி கிறிஸ்துன்ற பாடத்துல தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப திரும்ப இங்க வந்துடலாம். அப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மாம்சங்கள் உள்ள வராம, என்னக்காக ஜீவனை கொடுத்த என் நேசர் என்ன சொல்றாருன்றது தெளிவா இருந்தீங்கன்னா சிம்பிள். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதோட இருந்திருக்கும் போது பிரச்சனை இல்லை. இப்ப பிதாவாகி தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த குமாரனா பாவிச்சு சகல அதிகாரத்தை கொடுத்தாரு. இதுக்கு இந்த மாதிரி அவர் யாருக்கா கொடுத்திருக்காரா? இல்ல, யாருக்குமே இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டோம். அதான் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்டிருப்போம், ஆவியானவர்ன்ற ஒருத்தரை பத்தி எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. பிதாவாகிய தேவனுடைய தன்மையை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், கிறிஸ்துவ பத்தின தன்மையை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3ஆவதா ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க, அவர் எங்க இருக்காரு, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படி நம்ம ரிவைஸ் பண்ணிருப்போம். அப்ப பரலோகத்துல அவர் இருக்காரா? இல்ல. ஆர்டர்ல இருக்காரா? இல்ல. அதிகாரத்துல இருக்காரா? இல்ல. அப்ப எங்கேயுமே அவர் இல்ல. இன்னும் ஏகப்பட்ட ஏரியா இருக்கு, அதெல்லாம் ஒன்னொன்னா பார்த்திருப்பாங்க. எங்கேயுமே இல்லைன்னா அவர் எங்க இருக்காரு? அப்பதான் என்னன்றதை உள்ள பார்த்தோம். நம்ம இந்த ஆக்சுவலி இந்த ஆவியானவர் இருக்காங்களே, இதுக்கான முக்கியமான காரணம் இந்த தேற்றரவாளன், கம்ஃபர்டர் தான். அதான் நம்ம ஆத்மா பாடத்துல படிச்சிருப்போம். ஆவிக்கு வந்து என்ன இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க? ஆவிக்கான வார்த்தை என்ன, அது எங்கெல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க, இதெல்லாம் பார்த்தோம்ல. நம்ம அங்க கிளியரா இருந்தோம்னா இங்க ஈஸியா இது பண்ணிடலாம். அப்ப இந்த தேற்றரவாளன்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பைபிள்ல நம்ம பரிசுத்த ஆவியானவர் நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு தேற்றரவாளன்ல இன்னும் ஏகப்பட்ட தேற்றரவாளன் இருக்காங்க. இன்னும் 2 தேற்றரவாளன் உள்ள இருக்காங்க. சொன்னாங்களா? சொல்லியிருப்பாங்க. எங்க இருக்காங்க? தேற்றரவாளன்றத ஆவியானவர், ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர், கடவுள், கடவுளுக்கு நிகராக சம்திங் ஏதோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு தேற்றரவாளன் இருக்காங்க பைபிள்ல. சொன்னாங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, நீங்க கவனிக்காம விட்டுருப்பீங்க. யோபுல 16:1-2 பண்ணிங்க. யோபு 16:1-2. இப்படிப்பட்ட அனைத்து காரியங்களை நான் நினைத்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் யோபுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? 3 ஃப்ரெண்ட்ஸ். அங்க 3 தேற்றரவாளன் இருக்காங்க.
புரியுதா? தேற்றரவாளன் நீங்க ஆவியானவர் சொல்லிட்டீங்கன்னா யோபோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அவங்க ஆவியானவரா? இல்லையே. அப்ப அந்த வார்த்தையை ஏன் நம்ம ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காரு? புரியுதா? இப்ப தேற்றரவாளன் போது அதுக்கான அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. பாராக்ளிட்டோஸ்ன்ற கிரீக் வேர்ட் இருக்கும். அதுக்கான அர்த்தம் என்னன்னா கம்ஃபர்ட் பண்றது. சரிங்களா? கம்ஃபர்ட், ஒரு சப்போர்ட், ஒரு அசிஸ்டிங். இப்போ பாருங்க, நம்ம ஒரு பெரிய ஒரு முதலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அசிஸ்டன்ட் வச்சிருப்பாரு. அசிஸ்டன்ட் சிலருக்கு வந்து அவங்களுடைய பெட் வந்து அசிஸ்டண்டா இருக்கும். சிலருக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க தன்னம்பிக்கையே எனக்கு வந்து என்னோட அசிஸ்டன்ட், எனக்கு யாருமே தேவையில்லை இப்படிலாம் உலகத்துல சொல்லுவாங்க. உலகம் குப்பை விட்டுலாம், வேணாம் உள்ள வந்துடலாம். அப்ப யோபு வந்து இங்க ஏன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தேற்றரவாளர்னு சொல்றாங்களா? நீங்கள் எல்லோரும் பொய்யான தேற்றரவாளர்கள், அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். நீங்க உண்மையாவே நீங்க என்ன பண்ண வரையில, எனக்கு கம்ஃபர்ட் பண்ண வரல. நீங்க கம்ஃபர்ட் பண்ண வர மாதிரி என்னை வந்து சோகப்படுத்துறீங்க, என்னை வந்து இன்னும் பாரப்படுத்துறீங்க. நாங்க யோபு வந்து யாரை பார்த்து சொல்றாரு? அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீங்கெல்லாம் வந்து அலட்டுண்டாக்குற தேற்றரவாளன் அப்படின்றாரு. ஆனா பிதாவாகிய தேவனிலிருந்து வரக்கூடிய பரிசுத்தாவி அதுவும் நம்மள என்ன பண்ணும்? தேற்றும், நம்மளை அசஸ் பண்ணும், கம்ஃபர்ட் பண்ணும். அதனால அது மனுஷன் ஆயிடுமா? அப்ப இங்க யோபு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்றாரா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த சுபாவத்தை பத்தி சொல்றாரா? சுபாவம் தானே. அப்போ தேற்றரவாளன்றது ஒரு நபர் இல்ல, ஒரு சுபாவம், கேரக்டர். புரியுதா? இல்ல நபர் தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பைபிள்ல 4 தேற்றரவாளன் ஆயிடுவாங்க, யோபோட ஃப்ரெண்ட்ஸ் தேற்றரவாளன் ஆயிடுவாங்க. புரியுதா? அப்போ அந்த வார்த்தை வந்து மனித பதத்தை கொடுக்குதுன்னும் போது அது மனிதன் இல்ல, மனிதன் வந்து வரக்கூடிய ஒரு செயல்பாடு அது. சரிங்களா? இன்னும் வேற எந்தெந்த ஏரியால உங்களுக்கு டவுட் இருக்கு இதுல? நீங்களா சொன்னீங்களே ஆவியானவர் இருந்து, இப்ப உண்மையில அப்படி ஒருத்தர் இருந்தா அவரை நம்ம ஆண்டவர் வந்து மரியாதை இல்லாம சொல்லுவாரா? உங்களே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்காருன்னா கீழே இருக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை மரியாதை இல்லாம சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. அப்ப அந்த ஆண்டவர், நம்ம ஆண்டவர் தான் சொல்றாரு அதுன்னு வராது. சொல்ல முடியுமா? புரியுதா? அப்போ இதெல்லாம் நமக்கான ஒரு க்ளூ. அதனாலதான் நம்ம பண்ணோம். அப்போ எங்க பிரச்சனை இருக்குன்னு பார்க்கும் போதுதான் சரி தமிழ் பைபிள் இதுல இருந்து வந்துச்சு. டைரக்டா வானத்துல இருந்து தமால் நோடல. கரெக்டா? அது நம்புறீங்களா நீங்க? எப்படி இருந்தது? கேஜேவில இருந்து வந்துச்சு. கேஜேவி இதுல இருந்து வந்துச்சு? கிடையாது, கிடையாது. அங்கதான் விஷயமே இருக்கு. எப்படின்னா இந்த பைபிள்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்திருப்போம். பைபிள் பத்தின இன்ட்ரோடக்ஷன் எப்படி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஒவ்வொரு வெர்ஷன்ல இருந்து ஒன்னொன்னு என்னன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கு. சரிங்களா? அதனால பழைய வெர்ஷன்ஸ் போகும்போது நமக்கு வார்த்தைகள் புரியாது, அது அங்க இந்த இங்கிலீஷ்லாம் புரியாது. அதனால மாடர்னைஸ் பண்றாங்க அதை. புரியுதா? அந்த மாதிரி சிலதெல்லாம் மாடர்னைஸ் பண்ணி நமக்கு பைபிள் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம நீங்க இங்கிலீஷ்ல போனாலும் எங்கேயுமே என்னன்னு இருக்காது, ஸ்பிரிட்டர்னு ஒரு வசனம் இருக்காரு. கரெக்டா? ஸ்பிரிட்னு தான் இருக்கும். ஸ்பிரிட்னு என்ன? ஆவி. அதை நீங்க தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணா என்ன பண்ணணும்? ஆவின்னு தான் சொல்லணும். திரு விபிலியம்ல அதனாலதான் எங்கேயுமே ஆவியானவர் இருக்காது, ஆவின் தான் இருக்கும். இப்ப திரு விபிலியத்துக்கும் நம்ம பைபிளுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அடுத்து கேள்வி. திரு விபிலியம் பைபிளுக்கும் நம்ம பைபிளுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி என்ன வித்தியாசம்னா, நம்ம வச்சிருக்க தமிழ் பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணது ஒரு பிராமின், தேவனை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் பரிசுத்த ஆவி பற்றியும் எந்த அறிவில்லாத ஒரு நபர், நல்ல மனுஷன், கிறிஸ்துவோட வாழ்க்கையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாரு. என்ன பண்றாரு? டிரான்ஸ்லேட் பண்றாரு. பேர் ஆறுமுக நாவலர், ஸ்டீலோன் காட்டுறது. அதனாலதான் நிறைய வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு வந்திருக்கும். ஜலம், வேல் இருக்கும். இம்மானு வேல், ஆக்சுவலி ஏல், யோ ஏல் எப்படி, அது மாதிரி இம்மானு ஏல், சாமி ஏல், வேல் கிடையாது. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். இப்ப அவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவி,
நிறைய இடத்துல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது கர்த்தர் இடத்துல வர மாதிரி இருக்கு அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அதனாலதான் தமிழ்ன்றது ஆவியானவர்னு வந்திருக்கு. பட் கோட்பாடுகள் 3 தெய்வ கொள்கைன்றது அங்கேயே மாறிடுச்சு. எங்க? கான்ஸ்டன்டைன்ல மாறிடுச்சு. நம்ம ஏன் நமக்கு இதை கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு டஃப் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வச்சிருக்க தமிழ் பைபிள் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப கோட்பாடுகள் 3 தெய்வ கொள்கை இருக்கு, பைபிள்லயுமே ஆவியானவர் இருக்கனால இது வந்து சாதாரணக்கு பயங்கர அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஈஸியா ஏமாத்திட்டு எல்லாரும். வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், கோட்பாடு விட்டுருங்க, வசனம் அப்பாவோட வசனம் என்ன சொல்லுது? எங்கேயுமே அது ஆள் தத்துவமா காட்டவே காட்டாது. அது ஒரு ஆவியா தான் காட்டும். ஃபோக்கஸ் பண்ணாது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாரு. எங்கன்னா அந்த கம்ஃபர்டர். அத நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா உணர்த்தும் தான் இருக்கும். ஒரு மனிதன்ற இதுல அந்த ஒரு கிராமட்டிக்கல்ல வராது. புரியுதா? அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா இருக்கக்கூடிய எவிடன்ஸே வந்து, ஒருவேளை நீங்க ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பையே கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடும். எப்படி? ஆவியானவருக்கும் மரியம்மாக்கும் பிறந்த குழந்தை இயேசு கிறிஸ்துன்னு ஆயிடும். ஆக்சுவலி இன்னைக்கு சாத்தானுடைய நோக்கமே இதுதான், இந்த மாதிரி கிறிஸ்துவோட பிறப்பை இழிவுபடுத்தணுன்றதுதான். அத என் இயேசு என் உயிர்னு சொல்ற அவங்க வாயிலே சொல்ல வச்சுட்டான். அது அவனோட ஞானம். சாத்தானை பத்தி படிக்கணும்ல, எவ்வளவு ஞானவான்னு. சாலமோனை காட்டிலும் ஞானவான், தானியேலை காட்டிலும் ஞானவான். வெறும் வார்த்தையா தான் படிக்கிறோமா? செயல்ல பாருங்க அவன் எவ்வளவு ஞானம்னு. புரியுதா? சிம்பிளான விஷயத்த வச்சு ஏமாத்திட்டான். இந்த மாதிரி இன்னும் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ இன்னும் உங்களுக்கு எந்தெந்த ஏரியால ஸ்டஃப் தேவைப்படுது? ஏன்னா பரிசுத்தாவிக்கு பல பேர் இருக்கு. சத்தியாவி, வேற சமாதானத்தின் ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, ஞானத்தின் ஆவி, உணர்வுள்ள ஆவி. இதெல்லாம் அதோடைய செயல்பாடு. புரியுதா? பரிசுத்தாவியோட செயல்பாடு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தாவி எதுக்கெல்லாம் பயன்பட்டு இருக்கு? கொல்றதுக்கு பயன்பட்டு இருக்கு பரிசுத்தாவி. ஞானத்துக்கு பயன்படுத்திருக்கு. பெசலியல் அகோலிப்பாம் 2 பேர் கூப்பிட்டு ஆசிரிப்பு கூடத்தை செய்ய சொல்றாரு. மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியே அப்படியே செய்யணும். மலையில அந்த மாதிரி யார் காட்டினாரு? மோசே காட்டினாரு. இப்போ நம்ம தான் மோசன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு விஷயம் பாக்குறோம், அந்த விஷயம் இன்னொருத்த கன்வே பண்றோம், அவங்க கட்டணும். 0.1 சென்டிமீட்டர் மாறினாலும் கட்டணம் செஞ்சு போயிருவாங்க. அப்ப அவங்க எவ்வளவு நுணுக்கமா அதை செய்யணும், அதுக்காக அவங்க பரிசுத்தாவி கொடுத்தாரு. புரியுதா? ஞானத்துக்கு அது பயன்பட்டு இருக்கு, கொல்றதுக்கு பயன்பட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமா மாறுறவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு அவருடைய ஆவியை தராரு. சரிங்களா? பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை உள்ள கடவுள். அவர்கிட்ட இருக்க ஒன் ஆஃப் த பவர் தான் பரிசுத்தாவி. நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்தாவின்றது பிதாவாகிய கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பவர். அது அவர்கிட்ட இன்னும் பல வல்லமைகள் இருக்கு. அதனால நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பும் போதும் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணாரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு 2 விதமான வல்லமை கொடுத்திருக்காரு. செகண்ட் ஒன் அது என்னன்னு சொல்லல, வெறும் வல்லமை பவர்னு சொல்லிட்டாரு. அது என்னன்றதை நமக்கு சொல்ல வரல, சொல்லியிருக்காரு. உள்ள போய் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு என்ன கொடுத்தாரு? பரிசுத்தாவி கொடுத்தாரு. புரியுதா? அப்போ பரிசுத்தாவி அப்படின்றது பிதாவாகிய கடவுளுடைய ஒன் ஆஃப் த பவர். ஆனா அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள். புரியுதா? அந்த பரிசுத்தாவி தான் இன்னைக்கு காஸ்பல் ஃபுல்லா மனுக்குலத்துக்கு, அதாவது விசேஷ விதமாக கிறிஸ்துவனுடைய சரீரமா மாறுறவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கு. நம்மளை தாங்கிறதுக்கும், இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவை கொடுக்கறதுக்கும், பிதாவாகிய கடவுளை பற்றின அறிவை கொடுப்பதற்கும், நம்ம இப்பெல்லாம் சோகமாகிறோம், பலவீனப்படுறோமோ, நம்மளை பலப்படுத்தி தாங்கி இந்த வனாந்தரம் ஃபுல்லா நம்ம கூட வர்றது யாருன்னா பரிசுத்தாவி. பிதாவாகிய தேவனுடைய சமூகமே நம்ம கூட வர மாதிரி. சதா நம்ம படிச்சிருப்போம். எங்க ஈசாக்கின் திருமணத்துல படிச்சிருப்போமா? கூட எலியேசர் வருவாரு. வராந்த பயணம் ஃபுல்லா எலியேசர்னா கர்த்தருடைய ஆவி பரிசுத்தாவி அடையாளமா இருக்கு. சரிங்களா? அந்த வகையில் இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்கு. பட் எவ்வளவுதான் இன்புட் கொடுத்தாலும் கடைசியில நீங்க தேவன் கூட உட்காராம புரியாது.
நீங்க தேவன் கூட உட்காரும் போது கர்த்தர் முகத்தை பார்ப்பவர் அல்ல, இருதயத்தை பார்ப்பார். உள்ள என்ன நினைக்கிறீங்க முதற்கொண்டு தெரியும். சரிங்களா? சிலர் வந்து பட் நீங்க அந்த மாதிரி இல்லைன்னு நான் கிறிஸ்துக்குள்ள விசுவாசிக்கிறேன். சிலர் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா உலகத்துல இந்த பூமியில மிகப்பெரிய அதிகாரம் இது இன்னைக்கு அட் பிரசன்ட். இதை தாண்டி எந்த அதிகாரமும் இல்லை. சரிங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அதிகாரத்தை மிஞ்சி எந்த சிந்தனையும் கொண்டு வர முடியாது. கொண்டு வருதுன்னா அது சுயமா தான் இருக்கும். சொன்னார், என்னை தள்ளி என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு நியாயத்திற்கும் நியாயத்திற்கு என்று ஒண்ணு இருக்கு. எது நியாயத்திற்கும்? வசனமே நியாயத்திற்கும். வசனம் தான் நியாயத்திற்கும். எப்படி நியாயத்திற்கும்? நான் சொன்னல, உன் மனசு ஒத்துக்குச்சு, ஆனா நீ வெளிப்பிரகாரமாக ஒத்துக்காதது காரணம் உன் சுயம். இசைஜனங்கள் மாதிரி உங்களுடைய பாரம்பரிய வாழ்க்கை, உங்களுடைய சமுதாய வாழ்க்கை, கிறிஸ்டியன் லைஃப், ஃப்ரெண்டு எல்லாமே படம் போட்டு காட்டிடும். எது வசனம் காட்டும். அப்ப எண்ட்ல வந்து நம்ம அக்செப்ட் பண்ணாதது காரணம் சுயம்தான். ஆனா ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்து கர்த்தரிடத்தில் கேட்டால் சம்பூர்ணமா கொடுப்பார். தெளிவுகள் வேணும் தேவைன்னு கொடுத்தா கொடுப்பாரு. ஆனா இங்கதான் வந்து செக் வச்சிட்டாரு. கர்த்தருக்கு இருதயம் தெரியும், உள்ள என்ன சிந்தனை இருக்குன்னு தெரிஞ்சிடும். உண்மையா தெளிவு தேவைன்னா கொடுப்பாரு. நீங்க என்கிட்ட எப்படி கேட்டலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் வேணும் நம்ம பார்க்கலாம்னா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அவருக்கு எல்லா இருதயம் தெரியும். எல்லா இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அவருடைய மகன் அவரை வந்து கம்ப்ளீட்டா வெளிப்படுத்தி காட்டினவர். 2 பேர்கிட்ட தப்பவே முடியாது. இதை மிஞ்சி வந்து நான் அக்செப்ட் பண்ணாதது 100 இல்ல 1000% என்னுடைய மாம்சம் தான் தவிர எதுவுமே இல்லை. சரிங்களா? ஓகே, ஒரு இன்னைக்கான படத்துக்குள்ள வந்துடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெபம், பிரேயர். ஓகேவா? இந்த பிரேயர்ல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவுகள் தேவைப்படும். ஓகேவா? இன்னைக்கு வந்து சில இன்புட் தான் நம்ம பார்ப்போம், சில இன்புட் தான் நம்ம பார்ப்போம். பட் இதை பத்தின விஷயங்கள் இன்னும் நமக்கு ஃபர்தரா நம்ம சத்தியத்தை ஆராய அவருடைய பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகள் நமக்குள்ள அதிகமாக அதிகமாக தெளிவுகள் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஓகே, சரி. ஜெபம் வந்து ஜெபம்னா என்ன? பிரேயர்னா என்ன? தேவனுக்கும் நமக்கும் கம்யூனிகேஷன். வெரி குட், சூப்பர். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. பண்ணணும், கேட்கணும். இவ்வளவு நாள் அப்படி பண்ணீங்களா? ஓகே ஓகே ஓகே. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணுங்களேன், நம்ம ஐயா சொன்னது கரெக்ட். நீங்க எந்த கிறிஸ்தவத்தை கேட்டா அப்படியே சொல்லுவாங்க, பிதாவிட்ட ஜெபம் பண்ணணும், இயேசு மூலமா பண்ணணும். ஆனா அப்படிதான் ஆரம்பிப்பாங்க, பிதாவிட்ட தான் ஆரம்பிப்பாங்க. வண்டி ஆவியானவர்கிட்ட போகும், இயேசு கிறிஸ்து போகும். இதுல எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, இல்ல நீங்களும் பண்ணாலும் பண்ணிருப்பீங்க. கட்டளை இருக்கிற ஆண்டவரே இப்பொழுதே இந்த நடக்கட்டும். அவர் என்ன பாப்பாரு, நம்ம நீ மண் என கட்டளையிடுறியா? ஆனா நம்ம அப்பா வந்து பாருங்க, அவர் எந்த அளவுக்கு அன்புள்ள தேவனா இருக்காருன்னா, இந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போது ரியாக்டே பண்ணல. அவரு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ரியாக்ட் ஆக நமக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை, அதனால ரியாக்ட் பண்ணல. புரியுதா? ஏன்னா தேவன் ஒருத்தங்களை கண்டுக்கவே மாட்டார் எது வரைக்கும். அதை பத்தின ஹிஸ்டரி எனக்கு தெரியல. நம்ம வச்சிருக்க பைபிள் ஒரு பிராமணனால டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. மேபி விவிலியம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு, அதை பத்தின டீடைல்ஸ்லாம் எனக்கு தெரியல. தெரிஞ்சா ஷேர் பண்றேன், இல்ல நீங்க மத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்ல நீங்களே நெட்ல போட்டு செக் பண்ணுங்க. திருவில்லியம் யார் எழுதுனா, அது எப்படி வந்துச்சு, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? நாம கையில வச்சிருக்கிறத பத்தி நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுங்க. யார் சொன்னது அது மாதிரி? ஓகே ஓகே. சரி, இது கலவர் ஆயிடுச்சு.
திருவிவிலியம் படிக்கலாமா படிக்கக்கூடாதா? படிக்கலாம். அவ்வளவுதான் சிம்பிள். ஏத்துக்காதீங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலி நீங்க பைபிளே ஏத்துக்கூடாது. ஆமா, அப்படித்தானே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்கும். நீங்க வசனத்தை மனப்பாடம் பண்றது பிரயோஜனமே இல்லை. ஆனா வசனத்தை மனப்பாடம் பண்றது அவசியம். வசனமே தெரியலன்னா சத்தியம் எப்படி தெரியும்? வசனம் முக்கியம். ஆனா வசனத்தோட நின்றக்கூடாது. திருவில்லியம் ஏன் போவோம்னா அது வந்து தமிழ்ல இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப பாருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறேன். நீங்க எல்லாம் பாட்டு அது டக்குன்னு வர மாட்டேங்குது. ஜலப்பிரவாதமா? ஜான் ஜெபராஜ் ஒரு பாட்டு போடுவாரு, என்ன பாட்டு? துர்ச்சன பிரவாதம், கரெக்டா? அப்படின்னா என்னது? நான் சேலஞ்ச் பண்றவங்க யாருக்குமே தெரியாது, ஏன்னா எனக்கும் தெரியாது. ஏன்னா சான்ஸ்கிரிட் வேர்டு அது, புரியுதா? திருவில்லியம் படிச்சீங்கன்னா அதோட அர்த்தம் இருக்கும். இந்த மாதிரி ஏன் நம்ம திருவில்லியம் போறோம்னா தமிழ்ல தெரிஞ்சுக்கலாம். இல்ல நான் நாலேஜபிள் இங்கிலீஷ் போயிடுங்க, சிம்பிள். நமக்கு சொல்லியிருக்காருல 66 ஆகமம் தான் சரின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? பைபிள்ல பல விதமான பைபிள் இருக்கா? 66, 73, 81, 71. அப்புறம் வந்து ஜெகோவா விட்னஸ் போட்ட புது பைபிள். இது எது சரியான பைபிள்? நம்ம ஆண்டவர் சொன்னாரா எப்படின்னு பார்த்தோமா பார்க்கலையா? அது பார்த்தோம், மறந்துட்டீங்க. ஆனா பார்த்தோம். அப்ப 66 ஆகமம் தான் சரி. நீங்க திருவிவிலியம் போய் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். ஆனா அந்த மீதி இருக்கிற ஆகமத்தை படிக்கணும்னா படிச்சுக்கோங்க, தப்பே கிடையாது அது. ஏன்னா நம்ம பைபிள் எதோட முடிஞ்சிடும்னா மல்கியாவோட முடியுது. தட் மீன்ஸ் நெகேமியா வந்து எருசலேமுக்கு வராரு, நிறைய ரிஃபர்மேஷன் ஒர்க் பண்றாரு, திரும்ப போயிடுறாரு. எங்க? பெர்ஷியா போயிடுறாரு. போனதுக்கப்புறம் சில காலங்கள் கழிச்சு அவருடைய சகோதரர் மூலமா கேள்விப்படுறாரு, நீங்க எருசலேம்ல நிறைய நல்லது பண்ணிட்டு போனீங்க, ஜனங்களை வந்து கட்டத்தை திருப்பிட்டு போனீங்க, ஆனா திரும்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரிட்டர்ன் வராரு. அகைன் வந்து பயங்கரமா திட்டுவாரு, அந்த ஆசாரிய தாடி பிடிச்சி இழுத்து அடிப்பாரு, அதெல்லாம் பண்ணுவாரு. சேம் பேர்ல அங்க மல்கியா ப்ராஃபட் சொல்லிட்டு இருப்பாரு. புரியுதா? நெகேமியா 2வது வாட்டி வரும்போது மல்கியா ப்ராஃபட் சொல்லிட்டு இருக்காரு, அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சில காலங்கள் கழிச்சுதான் எஸ்தர் அம்மாவுடைய புக் இருக்கு. ஆக்சுவலி எஸ்தர் இங்க வந்துடும். எஸ்தர் வந்து நெகேமியாவுக்கு அப்புறம். அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு நமக்கு எவிடன்ஸே இல்ல. அது எங்க இருக்குன்னா திருவிவிலியம்ல இருக்கும். ஹிஸ்டாரிக்கலா தெரிஞ்சுக்கலாம். நம்ம புதிய ஏற்பாடுல பரிசேயர்கள் சதுசேயர்கள் யார் அவங்களாம்? திடீர்னு எங்க வந்தாங்க? வேதப்பாட ஆசிரியர் ஓகே, வேதப்பாரகன் ஓகே, எஸ்ரா வந்து ஒரு வேதப்பாரகன் இருக்காங்க, நியாயப்பிரமாணம் சொல்றவங்க வேதப்பாரகன். பரிசேயர்கள் யாரு? சதுசேயர்கள் யாரு? எங்க இருந்து வந்தாங்க அவங்க? இதெல்லாம் திருவிவிலியம் போனா தான் தெரிஞ்சுக்க முடியும். சப்போ ஹிஸ்டாரிக்கலா தெரிஞ்சு வச்சுக்கலாம், தவிர அதுல இருக்க வசனத்துல சத்தியம் இல்ல. சத்தியம் இதுல மட்டும் தான் இருக்குன்னா 66 ஆகமம் இருக்கிற வசனங்கள்ல மட்டும் தான் சத்தியம் இருக்கு. மீதி இருக்கிற ஆகமத்துல சத்தியம் இல்ல. பட் ஹிஸ்டாரிக்கலா வேணா தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்ல. அதனாலதான் நீங்க ஆக்சுவலி யூதாஸ் வந்து நல்லவரா கெட்டவரா? அவர் நல்லவர். அவரு ஆனா எங்க போனா தெரியும்னா அங்க திருவில்லியம் போனாதான் தெரியும். அவர் வந்து அந்த ஒரு கிளர்ச்சியில இது பண்றாரு, ரோமருக்கு அகைன்ஸ்டா கிளர்ச்சி பண்றவங்க. நம்ம இந்தியாவில பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா போராடணும்ல, அந்த மாதிரி ரோமர் அகைன்ஸ்டா போராடுறாங்க. எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, நாங்க தனியா இருக்கோம் போராடுறோம். அதுல வகுப்பார சார்ந்தவர் தான் யூதாஸ். யூதாஸோட மனசு என்னன்னா, இவர் மேசியா நம்பிட்டாரு, இவர் ராஜா நம்பிட்டாரு, இவர் நம்ம இதுல மாட்டி விட்டா இவர் தன்னுடைய வல்லமையை காமிச்சு நம்மளை ரோமர் விடுவிச்சிருவாருன்ற இன்டென்ஷன்ல மாட்டி விட்டாரு. அவர் கடைசியில வந்து வேற மாதிரி போயிட்டனாலதான் குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி விட்டுட்டேனே செத்து போயிட்டாரு. இதெல்லாம் எங்க போனா தெரியும்னா அங்க அந்த தள்ளுமடி ஆகம் சொல்லப்பட்ட மக்காபியர்களுக்குள்ள போனாதான் தெரியும். இருக்கு, மக்காபீஸ் இருக்கும். தூய தமிழ் இருக்கும். பட் இதான் ஃபண்டமெண்டல். இதுதான் சத்தியம் நிறைந்த ஆகமும் 66. மீதி இதுல நல்ல ட்ரூத் இல்ல. இப்ப என்ன 66 வச்சிருக்கிறது பெருசு இல்ல, அதுல இருக்க ட்ரூத் தெரியணும். அது தெரிஞ்சாதான் சொல்ல போனா நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு தெரியுமா? நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் சும்மா சொல்லுங்களேன். அதோடைய சீரியஸ்னஸ்க்காக நான் சொல்றேன், அவங்களை பயமுறுத்தி அதுக்காக இல்ல. படிக்கலாம் ரோசம் நீதிமொழிகள்ல 2ஆம் அதிகாரம்
1, 2, 3 அதாவது 1ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் நீதிமொழிகள் 2. ம் நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, ம் உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொழுது இது வரைக்கும் புரியுதா? உங்களோட செவிய ஞானத்துக்கு சாயுங்க, உங்களுடைய இருதயத்தை புத்திக்கு அமையப்படுத்துங்க. என்ன சொல்ல வராரு? மைண்ட கம்ப்ளீட்டா ஞானத்துக்கு, சத்தியத்துக்கு, கேட்கறதுக்கு உங்களை என்ன பண்ணுங்க, தகுதிப்படுத்துங்க அப்படின்றாரு ஃபர்ஸ்ட். அடுத்து நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறதை போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சத்தியத்தை கேட்க இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அதான் ஞானத்தை வந்து உங்களுடைய மைண்ட் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டணும். காட்டிட்டு அது என்ன பண்ணுமா, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். புதையல் எப்படி தேடுவோம்? நீங்க சொல்றாங்களே, இப்ப நமக்கு எல்லாரும் கஷ்டம் இருக்கு. இந்த இடத்த தோண்டி உள்ள எடுத்தீங்கன்னா உள்ள ஒரு 10 கிலோ 10 இல்ல 10,000 கிலோ தங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கிலோ வச்சுக்கலாம். 10 கிலோ இருக்குன்னா எப்படி தேடுவோம்? இந்த சுத்து வட்டாரத்துல இருக்க ஒட்டுமொத்த ஜேசிபி நம்ம வாசல்ல நிக்கும். தோண்டி எடுத்து போட்டு எப்படியாவது அந்த மாதிரி சத்தியத்தை தேடுவோம். அதான் ஹிண்ட் கொடுக்குறாரு. புதையலத்தை இப்ப பாருங்க, கடவுளுக்கு நம்ம மனசு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால நமக்கு புரியுற டைம் பயன்படுத்துறாரு. புதையலை தேடும் போது எப்படி தேடுவாங்க? அந்த மாதிரி சத்தியத்தை தேடினாதான் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னன்னே தெரியுமா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல இதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல்னு. இதெல்லாம் பண்ணாதான் கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னதுன்னே தெரியும். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் போறோம் தெரியுமா? சொல்லப்போனா இப்போ இங்க வந்து சகோதரர் பேசுறாங்களே, இன்க்ளூடிங் மீ, எங்களுக்கே கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு தேடணும். அப்ப எவ்வளவு தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கு. தேவன் தான் நமக்கு பலன் தரணும் பரிசுத்தாவின் மூலமா. சரிங்களா? எதுக்கு இதுக்குள்ள வந்தோம்? ஜெபம் பாடம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். சரிங்களா? திருத்துவம் கிளியர். ட்ரினிட்டின்ற வேர்டின் பயன்படுத்த கூடாது. ஏன்னா அது எங்க இல்ல, பைபிள்ல இல்ல. சரிங்களா? அது வந்து தேவத்துவமா? தேவத்துவம்னா டிவைன் நேச்சர், தெய்வீகமான தன்மை. சிம்பிள். இங்கிலீஷ்ல போய் பாத்துருங்க அதுக்கு என்ன இருக்குன்னு. அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க வந்து ஆரம்பத்துல சொன்னதுதான், எங்க யார் எது சொன்னாலும் என்ன வேணும்? வசனம் வேணும். வசனம் இருக்கா அதுக்கு? இல்ல. நமக்கு ஒரு வார்த்தை எடுத்து இன்டர்பிரட் கொடுக்க கூடாது. அதான் இஸ்ரவேலர்கள் ஏமாந்தாங்க. நம்ம ஏமாறாதீங்க, வந்துருங்க. சரி, ஜெபம் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணக்கூடாதுன்றத பாத்துட்டோம்னா எப்படி பண்ணது ஈஸியா முடிஞ்சிடும். எப்படி பண்ணக்கூடாது? நீங்க சொன்னது இது மாதிரி எல்லாமே கிளியரா இருக்குங்க. பிதாவாகிய கடவுள்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமா பண்ணணும். அது கிளியர். சரிங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் இல்லாமல் பிதாவாகிய தேவன் போக முடியாது. பிதாவாகிய தேவன் இல்லாம இயேசு கிறிஸ்து நாமளையும் ஏத்துக்க மாட்டார். ஆக்சுவலி செயின் மாதிரி, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வர முடியாது. ஒருவனும் என்னிடத்தில் வராமல் பிதாவாகிய தேவன் போக முடியாது. அப்படி வார்த்தை நீங்க திருப்பி போட்டுக்கோங்க. புரியுதா? அப்பா செலக்ட் பண்ணாம நம்மகிட்ட யார் வரமாட்டா? இயேசு கிறிஸ்து வரவே மாட்டாரு. இயேசு கிறிஸ்து அப்பா வந்து ஆக்சுவலி அதான் நம்ம பார்த்திருப்போம். அவர்கிட்ட அனுப்ப முடியும். எப்படின்னா அப்பா வந்து எனக்கு நீங்க வேணும்னு செலக்ட் பண்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? உங்களை தகுதிப்படுத்தி. அப்பா வந்து எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தேவன், அவரு ஆச்சரியமான தேவன். கிட்ட ஒரு செகண்ட் முடிச்சிடும் டோட்டல் லைஃப் காலி. அதுக்கு எக்ஸாம்பிளே பழைய ஏற்பாடு தான். நம்ம பெர்ஃபெக்ட்டா ஆக்கிட்டாங்க அனுப்புவார். அதான் அப்பாவுடைய அன்பு. அது மீதியை மாத்த மாட்டாரு, அன்புக்காக தன் மகனை கொடுத்தாரு. சரிங்களா? ஓகே, இதை ஒரு பாடமா பார்த்திருப்போம் பேசிக்கல. இல்ல, இனிமேல் தான் பார்ப்போம். சாரி. சரி, அப்ப பாருங்க எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது.
வீணான வார்த்தை. ஃபர்ஸ்ட் அக்கா சொல்லிட்டாங்க கமெண்ட் பண்ணக்கூடாது. அது வீணா கமெண்ட் ஒன்று இருக்கு, இதுவே எனக்கு இது பண்ணோம், அது கமெண்ட் ரெக்வஸ்ட் தான். அந்த ரெக்வஸ்ட் ஒரு வார்த்தை இருக்கு, கண்டுமுறை தாங்களோட கேட்டுக்கொள்முறை அப்படின்னு சொல்றது நம்ம விட்டுறோம் பண்ணோம் உபயோகப்படும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன் எல்லாம் இப்படி ஜெபம் பண்றாங்கன்னா சிம்பிள், கடவுளை பற்றிய அறிவில்லை, அவ்வளவுதான் சிம்பிள். அவர் யாருன்றது தெரிஞ்சா பேச பயமா இருக்கும். ஒரு உலக பிரகாரமான ஒரு ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் இருந்தா நம்ம அவங்கள்ட்ட எப்படி பேசுவோம்? ஏன் அது அவங்க யாருன்னு புரியுது. இப்போ சிலர்லாம் போயிட்டு ஒரு எஸ்பி இல்ல டிசி டெப்டி கமிஷனர் ரேங்க்ல இருக்கவங்க யாருன்னே தெரியாதவங்க, சரிங்களா, ஒரு படிப்பு இல்லாத ஒருத்தர், அவர் எப்படி பாப்பாரு? 10ல ஒருத்தர் கான்ஸ்டபிள், அதே மாதிரி ஒரு போலீஸ், அவ்வளவுதான். புரியுதா? ஆனா நாலேஜ் இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க அவரை? புரியுதா? அதான் டிஃபரன்ஸ். இங்கே நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மீ தேவனை பற்றின அறிவு இல்லாதனாலதான் எல்லாமே இவ்வளவு விஷயம். நம் தேவன் யாரு, கடவுள் எவ்வளவு பெரியவர், அவருடைய தன்மை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வார்த்தைகளே மாறிடும். அந்த அறிவு தான் கொடுத்துட்டு இருக்காரு நமக்கு. சரி, எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா டைரக்டா உங்களை போயிடலாம். மத்தேயுல 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம், மாயக்காரர் மாதிரி இருக்காதுங்கன்றாரு. மாயக்காரர் எப்படி இருப்பாங்க ஆண்டவரே? அடுத்து சொல்லுவார், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இங்கதான் ஃபர்ஸ்ட் விஷயமே இருக்கு. ஜெபம் பண்ணும் போது மைண்ட்ல கொஞ்சம் கூட எப்படி இருக்க கூடாதுன்னா, அப்படியே நான் பண்ற இந்த ஜெபத்தினால முன்னாடி இருக்கிற எல்லாரும் கண்ணுல தண்ணி ஊத்தி இவங்க அன்னைக்கே அப்படி பரிசுத்தவான் ஆகி செத்துற மாதிரி ஜெபம் இருக்க கூடாது. ஏன்னா ஜெபம்ன்றது உன்னதமான கடவுள்கிட்ட நான் வைக்கக்கூடிய விண்ணப்பம். கிறிஸ்துவ மூலமா தாழ்மையா வைக்கிறேன். அப்போ அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு சொல்ல வர்றாரு. மாயக்காரர் எப்படி பண்ணுவாங்களாம்? அவங்க பண்ற ஜெபமே மனுஷன் காணும்படியா இருக்குமா? மனுஷன் மிச்சிக்கொள்றதுக்கு எதுவா ஜெபம் இருக்கும். நீங்க பட் சில விஷயங்கள் அங்க எக்ஸாம்பிளுக்கு அங்க போனாதான் புரியும். அதனால நான் போறேன், சரிங்களா? சிலருடைய ஜெபம் பாருங்களேன், சில முக்கியமான கூட்டத்துல முடிவு ஜெபம் பண்றதுன்னு சிலர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணாதான் அது நல்லா அக்னியா இருக்கும், வல்லமையா இருக்கும்ல டேர்ம் இருக்கு. பாவம் அவங்களுக்கு புரிதல் இல்லை, அவ்வளவுதான். நம்ம அவங்களை தப்பு சொல்ல முடியாது. ஏன் 2 Corinthians 4:4 பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்ணை கூட்டாக்கிட்டா, முடிஞ்சு. நம்ம கண்ணும் கூட்டாதான் இருந்தது, என் கண்ணும் கூட்டாதான் இருந்தது. எவர்களை பிதாவாக தேவன் முன்குறித்தாரோ ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அவர்களை மட்டும்தான் திறப்பாரு. நம்மளை முன்குறிச்சிருக்காரு, அதனால நம்ம கண்ணை திறந்துட்டாரு. அதனால நம்ம தெரிஞ்சிட்டனால நம்ம ஏதோ பெருசோ இல்ல அப்படிலாம் இல்ல. புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு ஏன் அங்க போறோம் புரியுதா? பிராக்டிக்கலா என்னன்றத அங்க போனாதான் புரியும். அதுக்காக அங்க போறோம் தவிர நம்ம மேன்மையானவர்களோ இல்ல தெரியாதவங்க அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பண்ணக்கூடிய ஜெபம் மனுஷன் காணும்படியாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்ட்டு கொடுத்துட்டார். அதுக்குதான் எக்ஸாம்பிள் மாயக்காரத்தை போறாரு. மாயக்காரர் என்ன பண்றாங்க? அவங்க பண்ற ஜெபமே மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களை நின்னுப்பாங்க, வீதிகள் நின்னுப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், ஜெபம் பண்ணும் போது முன்னாடி யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. இது நான் பிதாவாகிய தேவன்கிட்ட பேச போறேன், உன்னதமான கடவுள்கிட்ட பேச போறேன், அந்த ஒரு எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம மனசுக்கு வந்துடும். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பலன் கிடைச்சிருச்சு. என்ன பலன்? என்ன பலன்? அப்படி பண்ணா அவர்கள் அந்த பலனை அடைந்து தீர்ந்தார்களாம். என்னது? அப்படியே உங்களுக்கு அதுக்கான முடிவு கிடைச்சிடும். சரிங்க, யாராவது ஒருத்தர் மாயக்காரா இருங்க, நான் சொல்றேன். நன்மையானதா இருக்காது, அது அவங்க அப்பா கொடுத்துருவாரு ஆண்டவர். ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி கொடுக்கவே மாட்டார், அது வேற. அந்த அப்படி ஒருவேளை பண்ணாங்கன்னா அந்த பலனை வாங்கிட்டாங்களா அங்கே? அது என்னன்றது கேட்டிருக்கேன். உங்களை யாராவது ஒருத்தர் மாயக்காரா இருங்க, அது புரிய வச்சிடுறேன். கஷ்டமா இருக்கும், பரவாயில்ல பிரதர்? சரி, இப்ப நம்ம ஒரு ஜெபம் பண்ணோம், நமக்காக பிரதர் ஜெபம் பண்ணிட்டாரு. நான் போயிட்டு பிரதர் பயங்கரமா இருந்தது உங்க ஜெபம், எப்படி பிரதர் இப்படிலாம் பண்றீங்க? அப்படியே எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சு பிரதர், வல்லமையா இருந்தது, முடிஞ்சு சொன்னாங்கன்னா முடிஞ்சு. அதோட அந்த பலன் என்னன்னா, இவர் பாராட்டுறாரு பாருங்க, இவர் மேன்மை நினைக்கிறாரு பாருங்க, அதுதான் பலன்.
அந்த பலனை வாங்கிட்டீங்க. இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அங்க முன்னாடி உட்கார்ந்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, பேர் பண்ணவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் மாயக்காரோட ஜபம். இந்த மாதிரி ஜபம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சா? அப்ப இதுல நீங்க என்னெல்லாம் உள்ள கொண்டு வருவீங்க அடிஷனலா? அப்ப மனுஷன் காணும்படியாக நான் ஜபம் பண்றேன்னா நான் எப்படி பண்ணுவேன்? அப்படி அழுது கர்த்தாவே உமக்காக அப்படியே அந்த மாடுலேஷன்லாம் இருக்குல்ல, எதுக்கு அது? அவர் தந்த வசனத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. எப்படி? அவர் நமக்கு கொடுத்திருப்பாரு. நீர் சொல்லி இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லி இருக்குது ஆண்டவரே. இதுலதான் மாயக்காரர். ஏன் எனக்கு வசனம் தெரியுமா? எனக்கு நிறைய முன்னாடி இருக்க யாருக்கு என்ன தெரியாது? வசனம் தெரியாது. இந்த மாதிரி ஜபத்தை அவர் அருவருப்பா பாக்குறாரு. அப்படி ஒரு ஜபம் பண்ணாங்கன்னா பண்ணிட்டு போட்டும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிச்சு. ஓகே, கூட்டத்துல இருக்க ஒருத்தர் சூப்பரா ப்ரேயர் பண்றாருப்பா அப்படின்னு முடிச்சு போச்சு. ஆனா உண்மையாகவே அவர் என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வந்திருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. அடுத்து பார்ப்போம் என்ன ப்ரேயர் பண்ணணும்ன்றது போது அந்த ஏரியால நம்ம கிளியர் பண்ணிடுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? மாயக்காரரை போல் ஜபம் பண்ணக்கூடாது. மாயக்காரர் எப்படிலாம் பண்ணுவாங்க பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி. இது வேணா 7ஆம் வசனம் வந்துருங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஒரு நிமிஷம். ஓகே. அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே. சரி, அந்த 2 வருஷம் மட்டும் படிச்சிருங்க. 7-8 மட்டும் படிச்சிருங்க. வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே 7-8 வசனம் மட்டும். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அடுத்த க்ளூ என்னன்னா, ஃபர்ஸ்ட் யார் சொன்னாரு? மாயக்காரப்பர் ப்ரேயர் பண்ணாதீங்கன்னாரு. அடுத்து அஞ்ஞானிகள் போல ஜெபம் பண்ணாதீங்க. இதுக்கு அடையாளம் கொடுக்குறாங்க. என்னது? வீண் வார்த்தைனா அதுதான் பிரசங்கி சொல்லுவாரு. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் படிங்க. பிரசங்கி 5:2. தேவ சமூகத்துல பேசும்போது ஒரு வார்த்தை கூட துணிகரமா பேசக்கூடாது. ஏன் இதான் சொல்லிட்டாரு? மனம் பதறி பேசக்கூடாது, துணிகரமா பேசக்கூடாது. ஏன்னா என்ன சொல்ற? தேவன் வானத்துல இருக்காரு, நம்ம பூமியில இருக்கோம். இது எதுக்கு இங்க கொண்டு வராரு? மனம் பதறி பேசாதீங்க, தேவையில்லாத வார்த்தை சொல்லாதீங்க. ஏன்? தேவ சமூகத்துல இருக்கீங்க. அடுத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. தேவன் எங்க இருக்காரு? வானத்துல இருக்காரு. நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம எங்க இருக்கோம்? பூமியில இருக்கோம். இதனால என்ன பண்ணாருன்னு இந்த மாதிரி சொல்லாதீங்க. என்ன சொல்ல வர்றாரு? இங்க ஆக்சுவலி பிரசங்கி நமக்கு என்ன பண்றாருன்னா, பூமியோடைய அந்த தன்மையை புரிய வைக்கிறாரு. பூமி ஒரு மண்ணு, நீ ஒரு மண்ணு. மண்ணான நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சர்வ வல்லமை உள்ள கடவுள்கிட்ட பேசுறீங்க. புரியுதா? அதான் தாவீது ராஜா பாடுவாரு, மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுபுத்திரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். தேவனுடைய தன்மை அது. நம்மளை நோக்கி பார்க்கறதுக்கும் நம்மளை விசாரிக்கிறதுக்கும் நம்மளை என் மகனே மகளேன்னு சொல்றதுக்கும் நமக்கு என்ன தகுதி இருக்கு? அததான் இங்க கொண்டு வர்றாரு. சங்கீதம் சொல்றேன், அது ஃப்ளோல வரும். அது சரிங்களா? வசனம் இல்ல, பாத்திரலாம். அப்போ இங்க என்ன புரிய வைக்கிறாருன்னா, வரல எல்லாம் துதிக்கிறதுனா என்னது? இதுல பாடத்துடைய கன்க்ளூஷன் என்னன்னா, ஜபம்ன்றது நம்ம முட்டி போட்டு பண்றோம்ல, அது ஜபமே கிடையாது. ஜபம்ன்றது வேற ஒண்ணு, அது எண்ட்லதான் வரும். சரிங்களா? ஓகே, அண்ணா இங்க போயிட்டாரு. ஓகே, எங்க நிறுத்தணும்? அஞ்ஞானிகள் போல பேசக்கூடாது. அதுக்குதான் பிரசங்கி போனோம்.
பிரசங்கி வந்து நமக்கு என்ன புரிய வைக்கிறார்? அதெல்லாம் ஏன் வார்த்தைகள் சுருக்கமா இருக்குன்னா நம்முடைய தன்மையை புரிய வைக்கிறாரு. தேவன் வானத்துல இருக்கார், நீங்க பூமியில இருக்காருன்னும் போது டிஸ்டன்ஸை பத்தி சொல்ல வரல. பூமியானது எப்படிப்பட்டது, பூமியில இருக்க மனிதனாகி நீங்க எப்படிப்பட்டவங்க, யார்கிட்ட பேசுறீங்க, பரலோகத்துல இருக்க உன்னத கடவுள்கிட்ட பேசுறீங்க, அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? இப்ப பரலோகம் எப்படிப்பட்டது, அவருடைய தன்மை எப்படிப்பட்டது, அப்ப உங்க வார்த்தை எப்படி இருக்கணும், என்ன சொல்ல வரீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. அதை என்ன முடிச்சார், சுருக்கமா இருக்கணும். இதை நம்ம அப்படியே நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தையோட கனெக்ட் பண்றோம். மனம் பதறி எந்த வார்த்தையும் பேசிடக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். உலகத்துல குப்பையும் மண்ணுமான ஒரு அதிகாரி இருக்கும் போது எப்படி பேசுவோம்? பார்த்து பார்த்து பேசுறோம்ல. பரலோகத்துல இருக்க கடவுள்கிட்ட இஷ்டத்துக்கு பேசுறதா? அப்ப அந்த மாதிரி பேசுறோம்னா அவரை பற்றின அறிவு இல்லை, அவ்வளவுதான். அறிவை கொடுத்துட்டாரு, இனி அந்த மாதிரி பேசக்கூடாது. இப்ப மனம் பதறீங்கன்னா எமோஷன்ஸ் சொல்லலாம். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேனே தெரியாம சொல்றது. இப்ப பிரசங்கி சொன்ன ரூட்ல போனீங்கன்னா என்ன சொல்ல வரமோ சொல்லுவோம். உன் வார்த்தை சுருக்கமா இருக்கணும், என்ன ப்ரேயர் பண்ணணுமோ அப்பாட்ட என்ன பேசணுமோ சொல்லிட்டு வெளியே வந்துட்டே இருப்போம். அந்த ரூட்ல போலனா என்னெல்லாம் மனசுக்கு வருதோ பேசிட்டு இருப்போம். அது சில நேரத்துல நம்ம ப்ரேயர் பண்ணும் போது அடுத்த கண்டென்ட் தெரியலன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே அப்படி போயிருவோம். மைண்ட்ல அடுத்த வார்த்தை வரமாட்டேங்குங்க. அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, சரிங்களா? சரி, இப்ப அடுத்து எப்படி ஜெபம் பண்ணணும்? அப்ப 2 விதமான ஜெபங்கள் இருக்கக்கூடாது. ஒண்ணு என்னது, மாயக்காரர், அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகளுக்கான வசனம் இன்னொரு படிச்சிடலாம். 7-8. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர். இது முக்கியமான க்ளூ, 8ஆம் வசனம். என்னன்னா, நம்ம பிதாவாகிய கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவைன்றது தெரிஞ்சுக்கிட்டார். கரெக்டா? அப்ப ஜெபத்துல என்ன கேட்கணும்? இப்ப நம்ம கடவுள் இங்க இருக்காரு, நமக்கு ஒரு தேவை இருக்கு, அதை கேட்கறதுக்காக அவர்கிட்ட போறோம், சரிங்களா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கேட்க வரதுக்கு முன்னாடி அவர் தெரியும்ட்டாரு. தெரிந்த தேவன் அதை செய்ய மாட்டாரா? அப்ப ஜெபத்துல வேற என்ன கேட்கணும்? அதனாலதான் இப்ப நம்ம ஜெபத்துல வந்து கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கு, எனக்கு இது தேவை, பிள்ளைங்கள் ஸ்கூல், நம்முடைய பூமிக்குரிய சம்பந்தப்பட்ட விஷயத்த அவர்கிட்ட போய் கேட்கலாமா கேட்க கூடாதா? நம்ம அதிகமா தானே கேட்டிருக்கோம். இதை கேட்கலாமா கேட்க கூடாதா? சரி, கேட்கலாம், கேட்க கூடாது, 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? ஓகே, மத்தேயு 7ல ஓகே 8ஆம் வசனம் படிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். 9 வந்துருங்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் சொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன நிச்சயத்தை கொடுக்கிறாரு? இப்போ ஆக்சுவலி நீங்க உலக பிரகாரமான காரியங்களை அவர்கிட்ட ஜெபத்துல கேட்கலாமா கேட்க கூடாதான்னு கேள்வி வந்ததுன்னா இது எஸ் ஆர் நோ மாதிரி ஆன்சர் சொல்ல முடியாது. இப்ப நான் டெபினிஷன் கொடுக்குறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை உலக சம்பந்தப்பட்டது, சரிங்களா? அதுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் சம்பந்தமே இல்லை. வேர்ல்ட்லயே நமக்கு ஒண்ணு தேவை, பணமோ இல்ல ஸ்கூல் ஃபீஸோ எக்ஸா எனிதிங் மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. இதை வந்து நம்ம அப்பாட்ட கேட்கிறோம். இப்ப இங்கதான் வந்து நம்ம ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன்ட்டு போயிட்டு அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பாரோ, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரோ, பொல்லாதவர்களாகிய அவர்கள். யார் அந்த பொல்லாதவர்கள்? உலகத்துல என்ன பெற்றெடுத்து எங்க அப்பாவே பொல்லாதவர்கள். ஏன்? அப்போ அவர் பாருங்க, உலக பிரகாரமான தகப்பனே உங்களை பார்த்துப்பாங்க, ஆனா என் பார்வையில் அவர்கள் பொல்லாதவர்கள். அவர்களே உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு நன்மையானது பண்றாங்க. பரலோகத்துல இருக்க நான் எப்படி விடுவேன் என் மகனாகிய மகளாகிய உங்களை? எண்கள் எப்படி முடிச்சாருன்னா, அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயமாமே. இப்ப நான் ஒரு விஷயத்த அப்பாட்ட கேட்கிறேன், அதை விட நன்மையானது ஒண்ணு இருக்கும், அதை நான் மிஸ் பண்றேன்.
புரியுதா? என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில என் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் எங்க போகணும், என்ன பண்ணணும், எங்க சாகணும் எல்லாம் முன்குறிக்கப்பட்டாச்சு. நம்ம வாழ்றது பிளான்டு லைஃப். எப்போ பிளான் பண்ணாரத? எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் அன்றி பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருக்கிறோம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்ப தெரிந்து கொண்டார் நம்மள? அப்பவே முடிவு பண்ணிட்டார். நம்ம ஒவ்வொருத்தோட லைஃப்ல எப்போ எங்க என்ன நடக்கணும், அதுல எங்க கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, டிசைட் பண்ணிட்டாரு. புரியுதா? அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தராருன்னா, உலக பிரகாரமான காரியங்களை நீங்க அவர்கிட்ட கேட்கவே தேவையில்லை. ஏன்? கேட்கறதுக்கு முன்னாடி தெரியும் அப்பாவுக்கு உங்களுக்கு எப்ப என்ன கொடுக்கணும். சில காலங்கள்ல நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், சில காலங்கள்ல நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது என்னை உருவாக்கின என் தகப்பனுக்கு தெரியும், நம்ம தகப்பனுக்கு தெரியும். அதான் நம்ம ஆண்டவர் நிச்சயப்படுத்துறாரு. நீங்க கேட்டாலும் சரி, நீங்கள் கேட்கறதாலும் சரி, அப்பா உங்களுக்கு தருவார். இப்ப சொல்லுங்க, உலக பிரகாரமான காரியத்தை, வேர்ல்டு லைஃபுக்கு தேவையான விஷயத்த அப்பாட்ட ஜெபத்துல கேட்கலாமா? இதுக்கு பதில் கேட்க கூடாதுன்னு இல்ல, கேட்கலானும் இல்ல. சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் நம்மகிட்ட கொடுத்துட்டார். நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தகப்பன் அப்பத்தை தான் கொடுப்பார், தகப்பன் மீனை தான் கொடுப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா, தேவனே உம் சித்தம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதும் உங்க கிருபைதான். இந்த சூழ்நிலையில நான் செத்தாலும் உயிரிழந்தாலும் உங்க கிருபைதான். நீங்க என்ன நடத்துறீங்களோ நடத்துங்க. அப்ப எதைதான் ஜெபத்துல கேட்கணும்? எதை கேட்கணும், ஜெபம் எப்படி இருக்கணும்ன்றத அடுத்து பார்க்கலாம். எப்படி இருக்கக்கூடாதுன்றது புரிஞ்சா? இது எல்லாமே இருக்கக்கூடாது. அடுத்து எப்படி இருக்கணும் படிக்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கும் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணும்போது அறை வீட பூட்டிடணும். எது அறை வீடு? ஹார்ட், இருதயம், மைண்ட், சிந்தனை. சரி, ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடலாமா கண்ணை திறக்கலாமா? அது உங்க இஷ்டம். அவருக்கு தேவை என்ன? சிந்தனை மூடிடணும். அப்போ நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கணும்னா, நான் சர்வ வல்லவருக்கு முன்பாக நிக்கிறேன், அவருடைய சமூகத்துல அதனால பிரசங்கி சொன்னார்ல, தேவ சமூகத்துல பதறி வார்த்தை விட்டுறாத. அப்ப ஜெபம் பண்ணும் போது நான் யாருடைய சமூகத்துல நிற்கிறேன்னா, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுக்கு முன்பாக நிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் தான் இருக்கணும். நான் எங்க இருக்கேன், எனக்கு முன்னாடி யார் இருக்கா, எப்படிப்பட்ட உங்க கூட்டத்துல உட்கார்ந்து இருக்காங்க, எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட். அறை வீட க்ளோஸ் பண்ணிடணும். சிந்தனைக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் வரக்கூடாது. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கண்ணை மூடுறோம். திறந்து இருந்தோம். இப்ப நான் கண்ணை திறந்திருக்கேன், அந்த கயிறை பாக்குறேன், அது சம்பந்தப்பட்டு ஏதாவது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். சம்பந்தமே இல்லை. ஃபேனை பாக்குறேன், ஃபேன் சம்பந்தப்பட்டு வீட்டுல ஃபேன் ஓடுறது, ஏதாவது ஞாபகம் வரும். பட் இதுல என்ன பிரச்சனைனா, கண்ணை மூடினாலும் ஏதாவது வரும். உண்மையா ஜெபம் பண்றது ரொம்ப டஃப். நம்ம ஆண்டவர் சொல்ற மாதிரி அதுக்கெல்லாம் அதிகமான பயிற்சி தேவைப்படும். அப்ப அறை வீட மூடிடணும். அப்படி அறை வீட மூடி ஜெபம் பண்ணும் போதுதான் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமா பதில் அளிப்பார். பிதா எங்க இருக்காரு? இங்கேயோ இருக்காரு. ஆனா அவர் நமக்கு தரக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? வெளியரங்கமா, கிளியர் கட்டா இருக்கும். அந்தரங்கம் போது யாரும் பார்க்க கூடாத, காணாத ஒரு இடம். ஆனா நம்ம ஜெபம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நமக்கு அவர் தரக்கூடிய பலன் எல்லோரும் பார்க்கிற விதமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஜெபம் ரொம்ப கஷ்டம். நீங்க இதை செய்யாம வேற எதுவுமே வராது. அறை வீட பூட்டாம நீங்க ஜெபம் பண்ணா பதறி வார்த்தை விட்டுருவீங்க, தேவையில்லாதது பேசிடுவீங்க, வீண் வார்த்தை அலப்ப ஆரம்பிச்சிடும், எல்லாமே வந்துடும். அப்ப முதல் விஷயம் ஜெபத்தில் என்னன்னா, அறை வீட மூடணும். மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். தாட்ஸை மூடிடணும். எனக்கு முன்னாடி யார் இருக்காரு? சர்வ வல்லமையுள்ள கடவுள் இருக்காரு, நான் அவருடைய சன்னதிக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வரணும். அடுத்து அன்றியும்
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல 8ஆம் வசனம் 7வது 8க்கு வந்துருங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் சோ அறிந்திருக்கிறார். இது எல்லாமே என்னன்னா உலக பிரகாரமான எல்லா விஷயமும் வந்துடும். நீங்க அவர்கிட்ட என்ன கேட்கணும் எல்லாமே என்ன தெரியும் அவருக்கு, அவர் நிறையவே தெரியும். இப்ப பாருங்க, எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது தேவை நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? ஏதாவது எதுவுமே இல்லையா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஒன்று தேவைப்படுதுல்ல, இதை நான் அவர்கிட்ட போய் கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. ஆனா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும், எல்லாமே அவருக்கு தெரியும். அதான் லாஸ்டா முடிச்சிடாரு. நீங்க என்ன கேட்டாலும் பரமபிதா தங்களிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான தருவது அதிக நிச்சயமாகும். அந்த நன்மை எது? நித்திய ஜீவனா? எது எது நன்மை? அவ்வளவுதான், சிம்பிள். எது நன்மை? எது நன்மை? என்ன நினைத்தீங்க? சமாதானம். ஓகே, இல்ல அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்ததோட சித்தத்தின்படி வாழ்றதுதான் நன்மையா? என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்றோம். நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு எது நன்மைன்றத அவருக்கு தெரியும், அதை கொடுத்துருவாரு. இப்ப நம்ம கேள்வி என்ன, எது நன்மை? நன்மையானது எது? அவருக்கு தெரியும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வர்ணமும் பரத்திலிருந்து ஜோதிகள் மத்தியில் வாசம் செய்த பிதாவின் இடத்துல இருந்து வருது. அப்ப ஏதோ ஒரு நன்மை வருதா? அது எது? என்னங்க ஐயா? பாவத்தை விளைவிக்காத எல்லாமே நன்மைதான். வெரி குட். சூப்பரான கனெக்டிங் பாயிண்ட். இப்ப அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் போது எதனால அவர் நன்மை செய்கிறவர் சுற்றி திருந்தாரு? பாவம் இல்லாதவராக இருந்தார். நசரேயனாகிய இயேசுவை அவர் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணனால அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசுகளை துரலும் சுற்றி திருந்தாரா? அப்போ நன்மையானது எது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிதான் தேவன் தருவார் நமக்கு. அதுதான் ஜெபத்துல நம்ம எதை கேட்கிறோமோ இல்லையோ பரிசுத்த ஆவியும் சத்தியத்தையும் அதிகமா கேட்கணும். அதான் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்துட்டு போனாரு. சோ இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் டிராவல் பண்ணலாம். பரிசுத்த ஆவியில நமக்கு 2 விதமா கொடுப்பாரு. முத்திரையா கொடுப்பாரு, ஊதி கொடுப்பாரு. நமக்கும் 2 விதமா பரிசுத்த ஆவி தருவார். உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பாரா? கொடுப்பாரா? சரி, பரிசுத்த ஆவி ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா என்ன எலிஜிபிலிட்டி? பரிசுத்த ஆவி எனக்கு, நான் ஒரு மனுஷன், எனக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை தரணும். அதுக்கு என்ன எலிஜிபிள்? இப்ப நான் தெய்வத்துல போயிட்டு பரிசுத்த ஆவி தாங்க, பரிசுத்த ஆவி தாங்க, தந்துருவாரா? அதானே சொல்லியிருக்காரு, நன்மையானது தருவாரு. நன்மையானதுன்னு கண்டுபிடிச்சா பரிசுத்த ஆவி. இப்ப பரிசுத்த ஆவி தான் ஜெபத்துல அதிகமா கேட்க சொல்லி நம்ம ஆண்டவர் செட் பண்றாரு. மீதி விஷயங்களை நீங்க கேட்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லிட்டா இருப்பா, நீங்க கேட்கறது முன்னாடி என்ன தெரியும்? அப்பா தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொண்டு வந்தாரு. அப்பத்தை கொடுத்தா அப்பத்தை கேட்டா கலை கொடுப்பாங்களோ, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? பொருளாதார அவர்களுக்கு தெரியுமா? அப்பாக்கு தெரியாதப்பா, அப்பாக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு எப்போ என்ன பண்ணும் அதான் கிராஸ் செக் பண்ணும். எபேசியர் போனோம். நம்ம வாழ்றது முன்குறிக்கப்பட்ட லைஃப், பிளான் த லைஃப். பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எப்பப்ப என்ன நடக்கும் முடிவு பண்ணிட்டாரு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அடுத்து?
தாகத்தோட யார் கேட்கிறாங்களோ பரிசுத்தாவிக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னா என்ன? அப்போஸ்தலர் 2:38. ஞானஸ்தானம்ன்றதோட 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை அவர்களுக்கு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்புகிறார். ஆக்சுவலி இங்க சொல்லப்பட்ட ஞானஸ்தானம் எது? பாவ மன்னிப்பு. சரி, இப்ப இங்க அங்க இருந்த யூதர்கள் மனம் திரும்பணும், சரிங்களா? மனம் திரும்பணும்ன்றாரு. எதுல இருந்து மனம் திரும்பணும்? பேதுரு யார்கிட்ட பேசுறாரு? யூதர்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. மனம் திரும்ப சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நீங்க மனம் திரும்புங்க, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஞானஸ்தானம் பெறுங்க, அப்ப பரிசுத்தாவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டார். அவங்க எதுல இருந்து மனம் திரும்பணும்? வெரி குட், தான் ஃபர்ஸ்ட். அவங்க ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. மேசியா யாரு? வந்த கிறிஸ்து யாரு? தேவனுடைய குமாரன் கிடையாதுன்ற நம்பிக்கையில இருக்காங்க. கரெக்டா? அதுல இருந்து மனம் திரும்புங்கன்றார். இப்ப நம்ம மனம் திரும்ப இல்லையா? அது நம்ம எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டியது இருக்கு? இப்போ அவங்களுக்கு நேர் ஆப்போசிட். அவங்க இயேசு கிறிஸ்துல தேவனுடைய குமாரன் கிடையாதுன்னாங்க, நம்ம இயேசு கிறிஸ்துல தேவன் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இதுல இருந்து மனம் திரும்பணும் ஃபர்ஸ்ட். சரி, இப்ப உங்க பர்சன் இருக்கா? இருக்கா இல்லையா? இந்த வசனத்தின் பிரகாரம் இருக்கா? இருக்கு. மனம் திரும்பிட்டீங்களா? எப்போ? எதை பத்தி பேசல தெரியுமா? சரீரம் மாறத பத்தி பேசல, இங்க உட்காரத பத்தி பேசல. மனசு அக்செப்ட் பண்ணணும். பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள், அவருடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி அவருடைய வல்லமை அப்படின்றத மனசு ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுதான் ஞானஸ்தானத்துல வகைகள் இருக்கு. 1 பேதுருல 3:21 படிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுப்பை நீக்குதலாயிராமல். எதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம்? இப்படிதான் கேள்விப்பட்டு போகணும். அதற்கு ஒப்பனையானன்னு சொல்லும் போது அப்படி படிச்சு போக கூடாது. எதற்கு ஒப்பனையான? பேதுருட்ட கேட்கிறோம், சொல்லித்தாங்க பேதுருவே. அதற்கு ஒப்பனையான நீங்க சொல்லிட்டீங்க, எதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம்? ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுப்பை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அப்போ எதற்கொப்பனையான ஏதோ ஒரு ஞானஸ்தானம் நம்மள என்ன பண்ணுதான்? ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கான். வசனம் புரியுதா? அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் அது எதுன்னு தெரியல, எதற்கு ஒப்பனையானன்னு தெரியல, அதை ஹோல்ட் பண்ணுங்க. அப்படி எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் நாம் பிதாவாகிய கடவுள்கிட்ட பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கான். நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கான். உங்களுக்கு பிதாவாகிய கடவுளே 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் நமக்கு. கரெக்டா? என்ன உடன்படிக்கை பண்ணிருக்கோம் அவர்கிட்ட? அதுவும் தெரியல. இப்ப எதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம்? வாங்க கலாத்தியர் 3:16 படிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்ற அநேகருக்கு 27 வந்துருங்க சார். அப்படியே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை கைத்துக் கொண்டு. எதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம்னா கிறிஸ்துவுக்குள்ளாக எடுத்த ஞானஸ்தானம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக எடுத்த ஞானஸ்தானம்னா கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு எடுத்த ஞானஸ்தானம். புரியுதா? அப்படி எடுத்த ஞானஸ்தானம் தான் தேவனிடத்தில் நாம் பண்ண நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கான். நல்மனசாட்சியின் உடன்படிக்கை என்னன்னு அதுக்குள்ள போல, அது பேசினா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். நல்மனசாட்சியின் உடன்படிக்கைனா என்ன? அப்படி நம்ம உடன்படிக்கை பண்ணும் போதுதான் லீகலா நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் சம்பந்தமே வருது, ஏற்படுது. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தேவன்கிட்ட சம்பந்தம் கலக்கணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? நியாயப்பிரமாணம் வேணும். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விருத்த சேதனம் தேவை. அப்பதான் அவங்க உடன்படிக்கை பண்ணதுக்கு அடையாளமா இருக்காங்க. இப்ப நம்ம பிதாவாகிய தேவன்கிட்ட ஒரு உறவு ஏற்படுத்தணும்னா நல்மனசாட்சியின் உடன்படிக்கை
நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யணும். அது என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல. இதெல்லாம் பண்ணாதான் எது கிடைக்கும்? ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கும். அப்ப நமக்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்னடா குழப்புற அப்படிலாம் இல்ல. அதான் நமக்கு இருக்கிற பரிசுத்தாவி என்ன கிடையாதுன்னா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி துக்கப்படுத்தாதீங்கன்னு இருக்குல்ல, அது கிடையாது. நமக்கு என்ன பரிசுத்தாவினா, ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம ஆண்டவர் மறிச்சிட்டாரு, 40 நாள் கூட இருக்காரு. முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி எப்ப கிடைக்கும்னா பெந்தெகோஸ்தேல தான் கிடைக்கும். இவர் மேல போயிட்டு 10வது வருஷம் தான் அந்த பரிசுத்தாவி கொடுப்பாரு. அது வரைக்கும் அவங்களை தேற்றுறதற்கும் அவங்களை வந்து கம்ஃபர்ட் பண்றதுக்கும் டெம்பரவரியா கொடுத்த ஹோலி ஸ்பிரிட் தான் ஊதி பெற்றுங்களுக்கும் கொடுத்தார். புரியுதா டிஃபரன்ஸ் என்னன்னு? அப்போ பரிசுத்தாவி இல்லாம தேவனுடைய ஒரு வார்த்தை கூட புரியாது. உங்களுக்கு இன்னைக்கு புரியுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? டெம்பரவரியா கொடுக்கிறாரு. சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, பிதாவாகிய கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பாவம்னா என்ன, சத்தியம் அநீதி இதுக்கான வித்தியாசம் என்ன, எது பொய் எது உண்மை, அதை பகுத்தறிய டெம்பரவரியா கொடுக்குறாரு. ஆனா இது வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. இது ஒன் அண்ட் ஒன்லி எதுக்கு மட்டும்தான்? இந்த சத்தியங்களை, அடிப்படையான சத்தியங்களை புரிய வைக்கிறதுக்கு தான். இப்ப ஒருவேளை இன்னைக்கு நான் இதை ஏத்துக்கல அப்படின்னு வெளியே போயிட்டேன்னா முடிஞ்சு, எனக்கும் பரிசுத்தாவிக்கும் சம்பந்தமே இல்லை அதோட. அப்போ என்னைக்கு வந்து முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி கொடுப்பாருன்னா, கிறிஸ்து யாருன்னா தெரிஞ்சு, கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு, கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்னன்னு தெரிஞ்சு. அது என்ன கிறிஸ்துவனுடைய உபதேசம்? ரோமர் 6:2 படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்காக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாகணும் போது கிறிஸ்துவை பற்றின அறிவுக்குள்ளாக நீங்க ஞானஸ்நானம் எடுத்தது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, அவருடைய மரணத்துக்கு நீங்க எடுத்த ஞானஸ்நானத்துக்கு அடையாளமா இருக்கு. இதுக்குள்ளெல்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லை நாலேஜ். நம்மலாம் இப்ப 0ல இருக்கோம் இந்த ஏரியால. இதெல்லாம் தெரிஞ்சாதான் கிறிஸ்துவை பற்றின அந்த உபதேசத்துக்கும் அந்த கோட்பாடுக்கும் என்னன்னா சரண்டர் பண்ற தேவனே அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுவோம். நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்ப இன்னும் வேற என்னெல்லாம் அப்படின்மோ அதுல டீட்டெயிலா போயிடும். எவ்வளோ ஏரியாவை நம்ம போக்கஸ் பண்ணாதான் பரிசுத்தாவி கிடைக்கும். அததான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அன்னைக்கு பேசினாரு. பெந்தெகோஸ்தே நாள்ல என்ன பேசினாரு? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்க, அப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றுவீங்க. அவங்க இதுல இருந்து மனம் திரும்ப வேண்டியது இருக்கு. கிறிஸ்து யாருன்ற அறியாமையில இருந்து மனம் திரும்ப வேண்டியது இருக்கு. நாமும் அதே சேம் அதுல இருந்து மனம் திரும்பணும். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அறிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அறிவுக்கு என்னன்னா சரண்டர் பண்ணணும். அந்த அறிவுக்குள்ளாக என்ன முழுக வைக்கணும். அத ரோமர் 6:2 சொல்லுச்சு. அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க. ஞானஸ்நானம்னா இம்ப்யூட்டட், முழுகுதல்னு அர்த்தம். அப்போ அந்த அறிவுக்குள்ளாக நான் முழுகிட்டேன், என்ன சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்ற அடையாளங்கள் தான் அங்க இருக்கு. இவ்வளவு ஏரியா பண்ணாதான் பரிசுத்தாவி கிடைக்கும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பரிசுத்தாவி இருக்கானா? இருக்கு. ஆனா தேவன் டெம்பரரியா கொடுக்குறாரு. அதனால நீங்க ஜெபத்தை பரிசுத்தாவி கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பார். ஆனா அது எதுக்கு கிடையாது? உங்களை அது என்ன பண்ணாது? நமக்கு இது வாக்குத்தத்தம் பண்ணார்ல, தெற்றவாளன் வருவாரு உங்களை பலப்படுத்தும், அந்த இது கிடையாது. புரியுதா? புரியல? அதுதான் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி. அது கிடையாது, அது முத்திரையாக பெற்றது. ஆமா, அவங்க எல்லாருமே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கிறிஸ்துவை பற்றின தங்களுடைய உபதேசத்துக்கு சரண்டர் பண்ணிருப்பாங்க. ஆமா, வாங்கியிருக்காங்க. முடியுமா? முடியாது. புரியுதா? அப்போ இது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி. ஆமா, கரெக்ட். ஏன்னா நீங்க சொன்னீங்களே தலையில கை வச்சு பரிசுத்தாவி கொடுக்கிறது, இது அப்போஸ்தலரை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. ஆமா, அது ஏன்றது எவிடன்ஸ் பார்க்கலாம், இந்த பாடத்திலேயே நம்ம பார்க்கலாம். ஆமா,
புரியல நீங்க கேக்குறது. ஆதித்யவ அப்போஸ்தலர்கள் வந்து அவங்க அர்ப்பணிச்சு அவங்க முன்னா படிக்கிறாங்க தற்காலிக பரிசாயிட்டு இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிய வச்சிடறேன் பாருங்க. ஹோலி ஸ்பிரிட்ன்ற போது ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஹோலி ஸ்பிரிட்டோடைய ஃபண்டமெண்டலான என்னன்னா நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நம்மளை தேற்றணும். இதுதான். இப்போ இதை நம்ம பிதாவாகிய தேவன் நமக்கு தரணும்னா அவர் ஒரு சட்டத்திட்டம் வச்சிருப்பார்ல. இப்ப பிதாவாகிய தேவன் நமக்கு தரணும்னா எனக்கு ஒரு தகுதி இருக்கணும். எனக்கு என்ன தகுதி இருக்கணும்னா நான் மனம் திரும்பி இருக்கணும், கிறிஸ்துவை பற்றின உபதேசத்துக்கு நான் சரண்டர் பண்ணிருக்கணும். இதை பண்ணிட்டேன்னா அவர் பரிசாய் கொடுத்துருவாரு. இப்போ இந்த அறிவு எனக்கு தேவையில்ல, இந்த அறிவு எனக்கு தேவை. அந்த அறிவு தேவைப்படுறதுக்காக அதை புரிய வைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி கொடுப்பாரு. இப்ப அந்த 40 நாள் சீஷர்களுக்கு அவர் சொன்னாரு, எருசலேம் விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, உன்னதத்தில் வரும் பலனால தற்பிக்கப்பட்ட வரைக்கும் எருசலேம்ல இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. ஏன்னா உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசாவி. அதான் முத்திரையாக பெற்றது, சீல்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உங்களுக்கு உள்ள போயிட்டுலாம் வராது. அதோட செயல்பாடு மரணம் வரைக்கும் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி கொடுக்கறது அதுவும் ஸ்ட்ரென்தனுக்கு தான், அதுவும் கைடன்ஸ்க்கு தான், பட் டெம்பரவரி. ஓகே, பட் நம்ம வேர்ல்டே போவானா, புரிஞ்சா? ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா இதுதான். இப்ப நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், கிறிஸ்துவை பற்றின அறிவை வாங்கிட்டு இருக்கோம். கரெக்டா? இன்னைக்குதான் கிறிஸ்து யாருன்னே தெரிஞ்சிருக்கு. இன்னும் வந்து அவருடைய ஜீவன் பத்தின மேன்மை நமக்கு தெரியணும். அதனால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அறிவுக்கு நம்ம சரண்டர் பண்றோம்ல. பண்ணக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியை சீல்டா கொடுத்துருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேணாம், அந்த ஆவியை உங்களுக்கு சகலை கொடுத்து வளர்த்தோம். டிஃபரன்ஸ் புரியுதா? அன்னைக்கு நீங்க இப்போ என்னைக்கு நீங்க முட்டையாக பெற்ற பரிசுத்தாவியை நீங்க வாங்கினீங்களோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசணுன்ற அவசியம் இல்லை. நீங்க தனிப்பட்ட முறையில பரிசுத்தத்தை காட்ட ஆரம்பிச்சாலே அந்த ஆவியை உங்களுக்கு சகலை கொடுத்து சொல்லி தரும். பாவம்னா என்ன, நீதினா எது தேவன் பிடிக்கும் பிடிக்காது எல்லாரும் சொல்லி தரும். ஆனா இன்னைக்கு உங்களால முடியாது, ஏன்னா நீதி அக்செப்ட் பண்ணாது. புரியுதா? இதுதான் தற்காலிகம் லீகலா. இது இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம், சரிங்களா? அப்போ பரிசுத்தாவிக்கான எலிஜிபிலிட்டிக்குள்ள போயிட்டோம். இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்னே ஒன்னா, இன்னைக்கு தேவனே உங்களுடைய பரிசுத்தாவிய தாங்க, கிறிஸ்துவை பற்றின அறிவை கொடுங்க. ஏன்னா இந்த அறிவுக்கு தான் நம்ம சரண்டர் பண்ணோம். கரெக்டா? இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன கேட்கலன்னா வேற எதுவுமே கேட்கல, இதான் கேட்கிறாரு. கிறிஸ்துவை பற்றின அறிவை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க, அந்த அறிவுக்கு நீங்க சரண்டர் பண்ணுங்க, நான் பரிசாய் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழுங்க, நிரூபிச்சு காட்டுங்க. அப்ப இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டியது பரிசுத்த ஆவியும் கிறிஸ்துவ அறிவு தான். அப்ப ஃபியூச்சர்ல என்னன்னு கேட்கலாமா? என்னைக்குமே அதான். வேர்ல்டுலியான லைஃப் முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம், அது பிளான்டு, முன்குறிக்கப்பட்டது. எப்பப்ப என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டார். ஓகேங்களா? கேட்டாலும் கேட்கலனாலும் பரமபிதா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சரிங்களா? தேவன் வந்து சில விஷயத்துல நமக்கு எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டார். 3 விஷயம், உண்ண உணவு, உடுக்க உடை, இறக்க இடம், இதுல தேவன் கண்டிப்பா விட மாட்டார். இதை மிஞ்சி ஆசைப்படுறது என்னுடைய சுயநலமா இருக்கும் தவிர அடிப்படையா தேவன் எல்லாரும் கொடுத்துருவார். இதுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் பைபிள்ல இருக்கு. நம்ம யோவான் எடுத்துக்கோங்க, ஸ்நானகன், ஜான் தி பேப்டிஸ்ட், அவருமே தேவன் போச்சார் வனாந்திரத்துல வெட்டிக்கிளையும் காட்டி தண்ணி வச்சு. அவர் என்ன பண்ணல, பெருசா ஆசைப்படல. இதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு, போனா டைம் ரொம்ப ஆகும். தேவனுடைய பிள்ளைகள் 3 பேர் இருக்காங்க, தானியேல், எசேக்கியேல், எரேமியா. 3 பேர் இருக்காங்களா? 3 பேர் யாரோட வேலையை பண்ணா? தேவனோட வேலை பண்ணாங்களா? தானியேல் எங்க இருக்காரு? ராஜாவுடைய அரண்மனையில் இருக்காரு. சமகாலத்துல வாழ்ந்தவங்க, அரண்மனையில் இருக்காரு. எசேக்கியேல தேவன் என்ன பண்ண சொன்னார்னா, சாணியை வரத்தியாக்கி சாப்பிடுனாரு, சாப்பிட்டாரு. உன் மனைவி செத்துருவா அழுவாதுன்ட்டாரு. எரேமியா சிறைச்சாலையில ஜெயில் கதியா உட்கார்ந்துருக்காரு. இங்க யாருமே என்ன பண்ணலன்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே, தேவனே அவங்க அப்படி இருக்காங்க, எனக்கு இப்படி பண்ணுங்க, எனக்கு இப்படிப்பட்டு கேட்கவே இல்லை. தேவனே நான் சாணி விட்டீங்கணுமா? ஓகே. இதுதான் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கான அடையாளம். அவங்க எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா தங்களுடைய உலக பிரகாரமான எதுக்குமே எதுவுமே தேவன்கிட்ட கேட்க மாட்டாங்க. கேட்கறது ஒண்ணுதான், உங்களை பற்றின அறிவு பரிசுத்தாவி கொடுங்க, அது போதும். பூமியானது நிலையற்றது, நமக்கு இது கிடையாது. இது இந்த பூமியில நமக்கு தேவையான அடிப்படைய அவர் கொடுத்துருவாரு, அதை கேட்காமலே கொடுப்பார். அதுக்குதான் எக்ஸாம்பிள், கல்லை கேட்டா மீனை கொடுப்பானோ, பாம்பை கொடுப்பாருன்னு கேட்டு சொல்லி கொடுத்தாரு. நம்ம அப்போ நன்மையானதை தான் கேட்கணும். பரிசுத்தாவி, ஞானம், சத்தியம். சரிங்களா? இன்னும் சில விஷயங்கள் பார்க்கலாம். அதே ஒரு வசனம் படிச்சிடலாம். ஏசாயால 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் உங்கள் கைகளை நீட்டாலும்
கண்களை உணர்வுக்கு நடந்தேன். உங்கள் இறுதியால் ஜெபம் பண்ணின அவன் கேளேன். உங்கள் கையை வட்டத்தினால் நிறைந்திருந்தது. இவங்களோட ஜெபத்தையும் கேட்க மாட்டாரு. பட் இது நம்ம டீட்டெயில்டா போவோம். கையில ரத்தம் இருந்தா அவன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. பட் ஹோல்ட் பண்ணலாம். இதுக்குள்ள போன டைம் ரொம்ப ஆயிடும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. அதை முடிச்சுட்டு இங்க வந்துடலாம். இப்ப மலை பிரசங்கத்துக்கு வரலாம். மத்திய 6ல 10ஆம் வசனத்துல இருந்து படிக்கலாம் பிரதர். 9ல இருந்து படிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்ப நமக்கு கொடுத்த எல்லா அறிவையுமே சமரைஸ் பண்றாரு. எப்படி பண்ணணும்ன்ற லாஸ்ட் வந்துட்டார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜ்யம் வருவதாக. சரி, இது என்ன? இப்போ இத சொன்னாங்கன்னு லிட்டலாவே சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா? பிரேயர்ல ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, பேசிட்டு வரும். எதுக்கு சொல்றோன்னே தெரியாது. சரி, லிட்டரலா சொன்னாரா? அதான் நம்ம ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தை எப்படிப்பட்டது? சத்தியம் நிறைந்தது. கரெக்டா? வசனமா பார்க்கும்போது புரிதல் இருக்காது. அது எதுக்காக சொல்ல வராது? இப்ப பாருங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்ப நான் ஜெபத்துல போயிட்டு தேவனே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக பரிசுத்தமாயிடுமா? அதுக்கு இங்க ஃபர்ஸ்ட் அவருடைய நாமத்தை பற்றின அறிவு வேணும். கரெக்டா? நாமத்தை பற்றின அறிவு இருந்தாதான் நாமத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துறதே தெரியும். இப்ப நான் என்ன பண்ணா தேவன் பரிசுத்தப்படுவாரு? இப்ப நமக்கு எல்லாருக்குமே அறிவு கொடுத்துட்டாரு. நம்முடைய தகப்பன் சர்வ வல்லமை உள்ள கடவுள் அப்படின்ற அறிவை கொடுத்துட்டாரு. இதுக்கு நான் என்ன பண்றேன்? அதற்கேற்ற லைஃப் இருந்தா அவர் நாம பரிசுத்தப்படும். புரியுதா? எப்படி சூழ்நிலைகள் வரும்போது நான் நிரூபிச்சு காட்டணும் என் தகப்பன் எப்படிப்பட்டவர்னு. நம்ம ஆர்டர் பண்ணார்ல, நான் தனித்திறேன் என் பிதா என் கூட இருக்காரு. நீங்க யார் பண்ணாலும் எங்க அப்பா கூட இருப்பாரு. நிரூபிச்சு காட்டினாரு. இதுதான் அப்பாவோட நாமத்தை பரிசுத்தப்படுத்துறது. சப்போ ஜெபம்ன்றது வாயின் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. சரி, நம்ம லிட்டரலா பண்ணும்போது எப்படி பண்ணலாம்? அவருடைய நாமத்தை புரிஞ்சு அதை மகிமைப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி? நீ சர்வ வல்லமுள்ள தேவன், நீங்கள் நீதி உள்ள தேவன், ஞானம் உள்ள தேவன், ஒருவராய் சாவாமை உள்ள தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். வாயின் வார்த்தையா இல்ல, வாழ்க்கை இருந்துட்டு ஜெபம் பண்ணணும். அப்படி பண்ற ஜெபம் தான் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதுக்கு ஏதுவா இருக்கும். சரிங்களா? அடுத்த வார்த்தை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே. அடுத்து என்ன சொல்றாருன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்றாரு. உங்களுடைய சித்தம் மேல செய்யப்படுது, அது பூமியிலும் செய்யப்படணும்னு ஜெபத்துல கேளுங்கன்றார். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? ரொம்ப சுத்தமான, சிம்பிள், நீதி உள்ளது. கரெக்டா? பாவம் இல்லாத நீதி உள்ள ஒரு அரசாட்சி. இப்ப அதை இங்க வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறார். அப்படின்னா படிக்கலாம். பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கிருத்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டே. இது எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட வார்த்தை. இப்ப அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டா இப்படிதான் இருக்கும். பூமி நீதி உள்ளதா இருக்கும், ஒழுக்கம் உள்ளதா இருக்கும், கற்புள்ளதா இருக்கும், நற்கீர்த்தி இதெல்லாம் இருக்கும். நம்மள என்ன பண்ண சொல்றாருன்னா, 1000 மண்டல அரசாட்சி அந்த ராஜ்யம் வந்துடும். நீங்க அந்த ராஜ்யத்துக்கு வேண்டி இப்ப என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு அவர் உள்ளத்துல இருக்கு. அந்த செயல்பாடுகள்ல மட்டும் இருக்கணும். நம்முடைய ராஜ்யம் வருவதாக போது அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதோ அந்த குணங்களை இன்னைக்கு நான் வெளிப்படுத்தி காட்டணும். அது யாரால மட்டும் தான் முடியும்? எவர்களை முன்குறிச்சாலும் அவர்களால் மட்டும் தான் முடியும். உண்மை உள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள், புண்ணியம், புகழ், இதையே தான் அவங்க சிந்திப்பாங்க. ஏன்னா அவர்கள் யாருடைய புத்திரர்? ராஜ்யத்தின் புத்திரர். அவங்க பாவம் நிறைந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரதிபலிச்சு காட்டினவங்க, ராஜ்யத்தை ரிவீல் பண்ணி காட்டினவங்க. புரியுதா? அப்போ ஜபத்துல உங்களுடைய ராஜ்யம் வருவதான்னு கேட்கறது கிடையாது. ராஜ்யத்துக்குரிய செயல்பாடுகள்ல முதல்ல நீங்க ஈடுபடுங்க. ஏன்னா இன்னைக்கு தேவ ராஜ்யம் யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கு. அது உங்களுக்குள்ள இருக்கு. புரியுதா? அடுத்து உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நமக்கு எதுதான் ஆகாரம்?
அவ்வளவுதான். இன்றைக்கு எனக்கு தேவையான சத்தியத்தை கொடுங்க. எவ்ரிடே நம்ம பிரேயர் தான். மனுஷன் 44 மாத்தமல்ல, தேவன வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான். சத்தியம் தான் நமக்கு பிழைப்பே. டெய்லியும் சத்தியத்தை கேட்கணும் அவட்ட. சத்தியத்தை கொடுங்க தேவனே. இதுதான் ஜெபமா இருக்கணும், வேற எதுவுமே தேவையில்ல. அடுத்து, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோ ஆக்சுவலி இதுக்கான டெபினிஷன் அங்கேயே கொடுத்துருவாரு. கடன்னா என்னன்னு போது 15ஆம் வசனம் படிங்க. 14ல இருந்து படிச்சிருங்க சிஸ்டர். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு யார் மேலாம் கசப்பு இருக்கோ விருப்பு இருக்கோ அதை நீங்க மன்னிங்கன்றார். அப்ப ஜபம்ன்றது நம்ம பிரேயர் பண்ற 5 நிமிஷம் இல்ல, லைஃப். அது வாழ்க்கை. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஜபம். புரியுதா? வெறும் வாயின் வார்த்தையில ஜபம் இல்ல, வாழக்கூடிய வாழ்க்கை. அப்ப யார் மேலையும் எந்த ஒரு கசப்பும் வெறுப்பும் எதுவும் இல்லாத ஒரு மனசு தாங்க தேவனேன்னு கேட்கணும். அப்படி நம்ம கேட்கும் போது அவர் நமக்கு அந்த அனுகூலத்தை பண்றாரு, நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கிறார். சரிங்களா? அடுத்த வார்த்தை படிங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? எங்களை சோதனையில் உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை என்ன பண்ணுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. இதே மாதிரி ஜெபம் நம்ம ஆண்டவர் இன்னொரு இடத்துல பண்ணிருப்பார். யோவான் 17ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். நீர் அவர்களை 17-15 ஆமா சிஸ்டர். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்ல வர்றாரு? அப்பாட்ட நம்ம ஆண்டவர் பிரேயர் பண்றாரு லைஃப் லாஸ்ட்ல. இன்னும் அடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுவார், மறிச்சிடுவார். நைட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஜெபத்துல சொல்றாரு, நீங்க எனக்கு தந்த பிள்ளைகளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு நான் ஜெபம் பண்ண மாட்டேன், தீமையிலிருந்து காத்துக்கோங்கன்னு ஜெபம் பண்றேன்றாரு. என்ன சொல்ல வர்றாரு இது மூலமா? அப்பனா ஆக்சுவலி நமக்கு சோதனைன்றது கன்ஃபார்ம். சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். சரிங்களா? அப்போ சோதனைன்றது மேண்டட்டரி. அதை ஜெயிப்பதற்கான சத்துவத்தை தாங்க, சத்தியத்தை தாங்க. என்லதான் புரியுதா? நம்ம சோதனைகளை ஜெயிப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெப்பன் எது? ட்ரூத் தான். சாத்தான் நம்ம எதிர்க்க முடியுமா? முடியுமா? முடியாது. முடியும்? முடியாது. ஆனா முடியும். பிசாசினுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுடைய சர்வாயுதத்தை தடுத்துக்கோங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது மண்ணுதான். பிசாசுக்கு என்னைக்கு எதிர்த்து நிக்க முடியாது, ஆனா அவனோட தந்திரத்துக்கு எதிர்த்து நிக்கலாம். அவனோட தந்திரம் எது? அவனோட ஞானம். நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும், சத்தியம் வேணும். அதனாலதான் நம்ம ஆண்டவர் சாத்தான எப்படி ஜெயிச்சாரு? வசனத்தினாலதான். எண்ட்ல நமக்கு சத்தியம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. சத்தியம் தான் விடுதலையாக்கும். இப்ப புரியுதா ஏன் சத்தியத்தை அறிவியல் சத்தியம் விடுதலையாக்குன்னு? எங்க சுத்தினாலும் ட்ரூத்தும் ஹோலி ஸ்பிரிட்டும் தான் நிற்கும். ஆக்சுவலி சில இடத்துல சத்தியமே பரிசுத்தாவி மாதிரி இருக்கும். சத்திய ஆவி ஆகிய அப்படின்னா சத்தியத்தை புரிய வைக்கிறதே பரிசுத்தாவி தான். அதான் சொல்லியிருக்கல ஏசாயல்ல, ஏசாய 35:16 அவருடைய வாய் சொல்லிட்டு ஆவி அவைகளை சேர்க்கும். வாய் வசனமா சொல்லிடுச்சு. தேவனுடைய உண்மையான பரிசுத்தாவி யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் சேர்க்க முடியும், வேற யாரும் முடியாது. அப்படி சேர்க்கப்பட்ட வசனங்கள் தான் நமக்கு பலன். நம்ம சோதனைக்கு உட்படும் போது நமக்கு சப்போர்ட், கம்ஃபர்ட் எல்லாமே. அப்ப பரிசுத்தாவியும் சத்தியமும் எந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்ல அது ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணது புரியுதா? பரிசுத்தாவியோட ஒரு மிக முக்கியமான வேலையே சத்தியத்தை புரிய வைக்கிறது தான். சத்தியம் புரிஞ்சிருச்சுன்னா பலப்பட்டுருவோம், கம்ஃபர்டா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அதான் நம்ம ஆண்டவர் மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை வச்சுட்டு போறேன். அது உலகம் தர பிரகாரமா இல்ல, அது நான் அவருடைய சமாதானம். புரியலையே? அவருடைய சமாதானத்தை நம்ம கொடுத்துட்டாரு. அது என்னது அவருடைய சமாதானம்? சரி, நம்ம ஆண்டவருக்கு எது சமாதானம்? அப்படி பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். அதான் அவரோட சமாதானம் தானே. நம்ம ஆண்டவருக்கு எது சமாதானம்?
அவ்வளவுதான். அப்பா சொன்ன மாதிரி அவருடைய வசனம் தான். பிதாவுடைய ஞானத்தை கொடுத்தார்ல, அதுதான் ஒரு சமாதானமே. ஏன்னா அவர் லைஃப் எப்படிப்பட்டதுன்னா, நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கொடுக்கல நிர்மலை. தேர் இஸ் நோ ரெஸ்டிங் பிளேஸ். கம்ஃபர்ட் ஜோன் இல்ல நம்ம ஆண்டவருக்கு, ஆனாலும் சந்தோஷமா இருந்தார். ஏன்? எங்க அப்பா என் கூட இருக்காருன்ற அந்த அறிவு இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு நமக்கு சப்போர்ட்டே. கடவுளை பற்றின அறிவு தான் இந்த உலகத்துல சந்தோஷமே. அதை கொடுக்கறது எது? சத்தியம். சத்தியத்தை புரிய வைக்கிறது எது? பரிசுத்தாவி. இது ரெண்டு இல்லாம ஒரு அடி என்ன எந்திரிக்க கூட முடியாது. எலும்பு இல்லாத மனிதன் மாதிரி சத்தியத்தை பரிசுத்தாவியும் சத்தியம் இல்லாத மாதிரி. எலும்பு இல்லாத மனிதன் எப்படி இருப்பாங்க? கூழ் மாதிரி கீழே கிடப்பாங்க. சரிங்களா? அப்போ ஜபத்துல நம்மள அதிகமா இதான் கேட்க சொல்றாரு. லாஸ்டா முடிச்சிடலாம். லாஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுவார், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரேன் பண்றீங்களே, நம்பணும். ராஜ்யம் உங்களுடையது, மகிமையும் உங்களுடையது, வல்லமையும் உங்களுடையது. நான் வார்த்தையே சொல்லல, பண்ண ஜபத்துக்கான உறுதித்தன்மையை கொடுக்கிறாரு. நம்புங்க. முடிச்சிடலாம். இப்ப கடைசியா ஒரு வசனம் பார்த்தோமா? எது? ஏசாயா வந்துருங்க. ஏசாயா 6 வாங்க. சரியா? ஏசாயா 1:15. ஓகே. ஒருத்தர் வந்து மிகுதியா ஜபம் பண்ணாலும் கேட்க மாட்டார். ரீசன் சொல்லிட்டாரு, கை என்னவா இருக்கு? ரத்தத்தினால இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? வெரி குட். ரத்தம் வந்து எதுக்கு சமானம்? ரத்தம் ஜீவனுக்கு சமானம். லேவியராகமத்துல இருக்குல்ல, மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு. அப்போ எவர்களுடைய கையெல்லாம் ரத்தமா இருக்கோ அவங்க ஜபத்தை கேட்க மாட்டாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சிம்பிள். இப்ப ரத்தம் வந்து என்னுடைய ஜீவனுக்கு சமமானமா இருக்குல்ல. என்னுடைய ஜீவன்ல பாவம் இருந்தா ஜபத்தை கேட்க மாட்டாரு. இப்பதான் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம்னா, நான் துர்குணத்தில் உண்டானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள். எந்த பாவம்? எந்த பாவம்? ஆதாமின் பாவம். நம்ம எல்லாருமே அதுல தானே பிறக்கிறோம், கரெக்டா? ஆதாமின் பாவத்துல சாபத்துல தான் பிறக்கிறோம். ஆனா நமக்கு இதுல இருந்து எப்ப விடுதலை கிடைக்குது? கிறிஸ்துவுக்குள்ளான உபதேசத்துக்கு நம்மளை சரண்டர் பண்ணி உடன்படிக்கை பண்ணோம் அப்படின்னா பாவத்தை மன்னிக்கிறாரு. பாவத்தை மன்னிப்பதின் அடையாளம் பரிசுத்தாவி கொடுக்கிறாரு. அப்ப நம்ம கை ரத்தமா இருக்குன்னா ஆதாமின் பாவ சுபாவத்தில், ஆதாமின் பாவத்தில் இருப்பவர்களுடைய ஜபத்தை தேவன் கேட்க மாட்டார். புரியுதா? என் கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா இருக்கணும். கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கல இருக்குல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்த எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கலே. அப்ப கிறிஸ்துவ ட்ரெஸ்ஸா போட்டிருக்கோம்னா அவர் ட்ரெஸ்ஸா போட்டிருக்கோம். அப்படி இல்ல, இயேசு கிறிஸ்துவோட ஜீவனால நம்ம காக்கப்பட்டிருக்கோம். அவர்களோட ஜபத்தை தான் கேட்பார். ஆதாமின் பாவத்தில் இருக்கிற யார் ஜபத்தையும் கேட்க மாட்டார். கை ரத்தமா இருந்தா கேட்க மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசனம் புஸ்தகம்ல, சோ தீர்க்கதரிசனம் என்ன பண்றோம் நம்ம எடுத்துக்கிறோம். தீர்க்கதரிசனத்துக்கு என்ன கிடையாது? சுயத்தோற்றமான பொருள் இல்ல. ஓகேவா? ஓகே. இன்னும் நிறைய போலாம். எனது வேற யார் ஜபத்தெல்லாம் கேட்க மாட்டாரு. ஆக்சுவலி நீங்க எந்த கோணத்துல போனாலும் இந்த ஒரு புரிதல் போதும். ஆதாமின் பாவ சாபத்துல இருக்கிறவங்களோட ஜபத்தை கேட்க மாட்டாரு. இன்னும் நீங்க சில வசனங்கள் எடுத்தீங்கன்னா துன்மார்க்கோட ஜபத்தை கேட்க மாட்டாரு, பாவிகளோட ஜபத்தை கேட்க மாட்டாரு. எல்லாமே இங்கதான் நிற்கும். ஏன் அவங்க துன்மார்க்கர், ஏன் பாவி? ஆதாமின் பாவம் இருக்குப்பா. அப்ப யார் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறாரோ? எப்படி? இயேசு கிறிஸ்துவோட ஜீவனை கொடுத்து விடுதலை ஆக்குறாரோ? எப்போ? கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கிறதுல அவர்களோட ஜபத்தை கேட்பார். புரிஞ்சா? அப்ப நம்ம கை ரத்தமா இருந்தா ஜபத்தை கேட்க மாட்டாரு. எங்கேயுமே நம்ம ஜபத்தை கேட்பாரானா? இப்ப நீங்க ஜபம் பண்ணா கண்டிப்பா கேட்பார். ஏன்னா இப்ப நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? கிறிஸ்துவை பற்றின அறிவை பெறுற அந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம யார மாதிரி இல்ல இப்போ முன்ன இருந்த அந்த உலக வழக்கத்துல இல்ல, கரெக்டா? இப்ப எப்படி இருக்கும்? கிறிஸ்துவை பற்றின அறிவை நோக்கி போயிட்டு இருக்கோம். உண்மையா நீங்க அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஜபத்தை கேட்பாரு, இல்ல கேட்க மாட்டார். புரிஞ்சா? அப்ப கை ரத்தமா இருக்கிறது எதுன்னு புரியுதா? ஓகே. அப்ப இதுதான் ஜபம்ன்ற பாடம். இன்னும் இதுல நிறைய இருக்கு. என்ன மாதிரி இருக்கும்னா, நீங்க ரொம்ப கலோக்கியலா கேட்கிற கேள்வி எல்லாம் நிறைய வரும். இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி ஜபம் பண்ணலாமா?
ஸோ அதெல்லாமே காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். பட் அடிப்படையா ஜெபம்னா அதுதான். அப்ப ஜெபம்ன்றது 5 நிமிஷம் நம்ம பண்றது கிடையாது, நம்ம வாழ்ற வாழ்க்கை அது. உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக வாயில சொல்றது இல்ல, என் தேவன் யாரு, அவருடைய நாமம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளதுன்னு தெரிஞ்சு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்தாதான் நாம பரிசுத்தப்படும். வாயில சொன்னா உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஒரு இதுவும் கிடையாது. அவர் துதிக்கிறதுக்கு 24/7 தூதர் கூட்டமே இருக்கு. நம்ம துதிக்கிறதுனால என்ன ஆக போகுது? அப்போ துதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது, பிரைஸ் பண்றது அப்படின்னா அவர் கொடுத்த லைஃப வாழ்ந்து காட்டுறது தான். என்ன வாழ்க்கை சரி இது கொடுத்துருக்கீங்களே, எத்தனை பேர் இல்லாம நீங்க எனக்கு கொடுத்தீங்களே, அதுக்கு நான் என்ன உண்மையா இருக்கேன், உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன், அதான் கேட்பாரு. சரிங்களா? அடுத்து ஒவ்வொன்னா எல்லாமே லைஃப் தான். அப்போ ஜபம் போது நீங்கள் தேவனிடத்தில் பண்ணக்கூடிய ஒரு விண்ணப்பம் அது ரொம்ப சுருக்கமா இருக்கணும். பரிசுத்த ஆவி சத்தியத்தை தாண்டி ஜபத்துல எதுவுமே கேட்கக்கூடாது. அதை சார்ந்து எதுனாலும் நீங்க கேட்கலாம். அப்ப மத்ததை கேட்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஆனா வசனம் என்ன நமக்கு டைரக்ட் பண்ணுது? கேட்கறதுக்கு முன்னாடி அப்பாக்கு என்னன்னு தெரியுமான்னு சொல்லிடுச்சு. பட் கேட்கறதுனால தப்பானா இல்ல, கேளுங்க. ஆனா அப்பா சொல்லிட்டாரு, நன்மையானதை நான் தருவேன், நன்மையானதை கேளுங்க. எது? பரிசுத்தாவி சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தை சார்ந்தும் பரிசுத்தாவியை சார்ந்தும் நீங்கள் பண்ணக்கூடிய ஜபம் பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பண்ணக்கூடிய ஜபம் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கிட்ட ஜெனியூனா ஜென்டிலா நம்ம வைக்கணும். இதுதான் பிரேயர். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப நம்ம விண்ணப்பத்தை வைக்கும்போது அது வந்து நமக்கு கிடைக்கலன்னா நான் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதா இல்லைன்னா அதனால தரையா அவருக்கு சிம்பிள். இப்ப நம்ம தேவன்கிட்ட சில விஷயத்த ஜபத்துல கேட்கும் போது என்ன சொல்றாங்க, உங்களோட ஜபத்துல விசுவாசம் இல்ல. 2 விஷயம் இருக்கு, எர்த்லி லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவர் பிரேயர்ல எதை கேட்க சொல்றாருன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் சார்ந்து கேட்கிற சொல்றாரு. எர்த்லி லைஃப் வந்து அது வந்து நம்ம அப்பாவுடைய கடமை. இப்போ உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, உங்களுக்கு தேவையானது பண்றது கடமை இல்ல? அதே மாதிரிதான் நம்ம அப்பாவுக்கு கடமை. அது எவர்கள் அவர் முன்னறிந்தாரோ, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 29:30 இந்த எவர்களை முன்குறித்தார் இருக்குல்ல, அடுத்து படிங்க சிஸ்டர். இப்படி முன்குறித்தவர்களுக்கு உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் பண்ணித்தரது அப்பாவோட கடமை. புரியுதா? ஆனா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்க கூடாது? அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் யாரை பார்த்தோம்? அந்த 3 தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தோம், தானியேல், எசேக்கியேல், எரேமியா. 3 பேருமே சம காலத்துல வாழ்ந்தவங்க. என்ன ரோலை கொடுத்தாங்களோ அதை பண்ணாங்க, பெருசா கேட்கல. அதனால உலக பிரகாரமான நமக்கு தேவையான ஆகாரம், உணவு, படிப்பு எல்லாமே தரது அப்பாவோட கடமை. அது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நேர்த்தியா கொடுப்பார். பட் அதிகமா எதை ஜபத்துல கேட்க சொல்றாரோ, எதை கேட்க சொல்றாருன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் சார்ந்த விஷயங்கள். நான் கிறிஸ்துவாக மாறுவதற்கு எனக்கு தேவையான அறிவுகள். அடுத்த கட்டத்தை இப்ப நான் என்ன பண்றேன்? கிறிஸ்துவின் அறிவை நோக்கி போயிட்டு இருக்கேன், அதை கேளுங்க. அறிவை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அறிவுக்கு உண்டான வாழ்க்கையை வாழ எனக்கு திரும்ப பாராட்டுங்க, எனக்கு பலன் தாங்க. இதுதான் ஜபனமா இருக்கு. ஏன்னா உலக சம்பந்தப்பட்டது முடிஞ்சு, அவ்வளவுதான். தற்காலிக லைஃப் தானே அது, உலகம். அது இதை வந்து அப்பா பார்த்துப்பார். அப்ப நம்ம எதை நாட சொல்றாரு? பணத்துக்குரியதை, கரெக்டா? ராஜ்யத்துக்குரியதை நாடுங்க. மத்த இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அது நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. எதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க, ராஜ்யத்துக்குரிய காரியத்தை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க, மற்ற போக்கஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் சில டைம்ல வந்து நமக்கு பயங்கரமான வேதனை இருக்கும், தாங்க முடியாத வலி இருக்கும், அதை அப்பாட்ட சொல்லாம தாராளமா சொல்லுங்க. என்ன சொல்ல போறாரு? அது கேட்டு ஆறுதல். ஆனா எண்ணில் எப்படி இருக்குன்னா, என்ன பலப்படுத்துங்க தேவனே, இது உலகத்தான் மாதிரி நடக்கக்கூடாது, நான் இன்னும் ஓடணும். ஏன்னா நாம வந்து 6ஆம் பாவத்துல பிறந்துட்டோம், நம்ம ஞானஸ்தானத்துல அந்த பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஆனா பூமி சபிக்கப்பட்டது. அந்த சாபத்தின் விளைவை பூமி அப்பப்ப வெளிப்படுத்திட்டே இருக்கும். நமக்கு நெருங்கின உறவு மறிக்கும், நாச மோசங்கள் ஏற்படும், நமக்கு மனது வேதனை இருக்கும். அது எல்லா டைம்லயும் அவர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி பலனை வாங்கிட்டு வர்றது செய்யலாம், தப்பே இல்லை. ஆனா அதையுமே அவர்கிட்ட சொல்லாம தைரியமா நிக்க முடிஞ்சா அவன் வீரன்.
அதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அடிச்சு போடுவாங்க வெளியே, ஏன் போயிட்டே இருப்பாரு அவர் பாட்டுக்கு. அது நமக்கு அந்த ஒரு நிலைமைக்குள்ள நம்ம போயிடலாம், ஆனா ஸ்டார்டிங்லேயே முடியாது. அப்ப அவங்க எதை தான் பண்ணாங்க? இப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சகல வித வல்லமை கொடுத்திருந்தாரு, அற்புதம் பண்ணலாம், ஜெயில வெளியே வந்துடலாம்ல, வேலி சம்பந்தப்பட்டதை பண்ணல அவங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமோத்திக்கு அட்வைஸ் பண்ணுவாரு, திராட்சை ரசம் குடிப்பான்னு. ஏன்னா தீமோத்திக்கு வயிற்று பிரச்சனை இருக்கும், கையை வயிற்றுல வச்சிருந்தா என்ன இருக்கும்? ஏன் பண்ணாரு அவங்க? அப்போ அதான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரியவங்களோட சம்பந்தப்படுத்துவான், அவங்க மாம்சத்தை சம்பந்தப்படுத்துவாங்க. எத்தனை லைஃப் அப்பாவோடது, நான் நீங்க அடி வாங்கணுமா எங்க அப்பா, நான் நீங்க சாகணுமா எங்க அப்பா, நான் பரத்துக்குரியதான் நாடுவேன், அவன் தான் வீரன், அவர்கள் தான் தேர்ந்த பிள்ளைகள். இப்படி சொல்லலாம், வேற யாரும் சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது, உண்மையா நான் அப்படி இல்லை. ஓகே, சரி, தேவனுடைய திட்டம் தெரிஞ்சா நம்ம பண்ணுவோமா? லோத் இருக்காரு, ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தேவன்கிட்ட போயிட்டு அங்க கிறிஸ்து வந்திருந்தார்ல, சோதோம் குமாராவை அழிக்கிறத நிறுத்திடுங்கன்னு கேட்டாரு, கிடையாது. அப்போ திட்டத்துக்கு மாதிரி சோதோம் குமார் அழினா அழியுதுனா அது, அதை போயிட்டு ஜெபம் பண்ணி நீங்க அன்று காலைல அது அழிஞ்சிரும். என்ன பண்ணுவாங்க? ஓகே, ஆக்சுவலி நமக்கு வந்து திட்டம் தெரியும் தெளிவா, இதோட பிளான் என்னன்றது நல்லா தெரியும், சரிங்களா? அங்க அது சொல்றது வந்து நம்முடைய உலக கடமை, அது கரெக்டா, வேர்ல்டுலியான கடமையை சொல்றாரு. இப்ப நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க மாறிடுவாங்களா? மாற மாட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஏன் அவங்க மாற மாட்டாங்கன்னா, அவங்க அப்படி டிசைன் பண்ணதே அப்பாதான். புரியுதா? அது வேற இது வேற. நம்ம படிச்சோம்ல, ஃபர்ஸ்ட் பாடம் பாத்தீங்களே, வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படின்னு 6வது மெத்தட் இருந்தது, காலங்களை மையமாக வைத்து படித்தல். இது இந்த காலமா? வசனம் இந்த காலத்துக்குரியதான்றது ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். புரியுதா? அப்படி நீங்க மோசே பறந்து பேசின போனாலும் செட் ஆகாது. மோசே தன் ஜனங்களுக்காக பறந்து பேசுவார், ஓகேவா? அது புரஜாதி எகிப்து அழியும் போது போய் பறந்து பேசலையே, அதே மோசே. சப்போ தேவனோட டிவைன் பிளான் என்ன சொல்லுதுன்னா, இந்த 2ஆம் உலகத்தை முடிவு கொண்டு வரணும். எப்படி முடிவு கொண்டு வரணும்? 4 பில்லர் மூலமா சாத்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம். ரொம்ப டீப் டாக்டரின், இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது நமக்கு. ஆன்டி கிரைஸ்ட் படம்லாம் தாண்டி போனா அது புரியும். இதை அவர் உடைக்கணும். அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம், இதை அவர் உடைக்கணும். உடைக்கும் போது என்ன ஆகும்? பிரச்சனைகள் வரதான் செய்யும். இது எப்படி போயிடும்னா, தேவனோட டிவைன் பிளானை சார்ந்து போயிடும். பிளான் வந்து அழிக்கணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அழிக்கணும் தான் இருக்கு. அப்ப போய் விட்டுங்க தேவன் என்ன முடியுமா? அவருக்கு வந்து என்னது? உங்களோட பெரிய மனசு. 2ஆம் உலகத்தை சீக்கிரம் முடிச்சு 3ஆம் உலகத்தை கொண்டு வரணும். எல்லாருக்கும் அங்கதான் விடுதலை இருக்கு, சரிங்களா? கேட்கல. கேட்கல சார். ஓகே, அதான் நமக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். வசனம் இந்த காலத்துக்குரியதா? சிம்பிள். ஆண்டவர் காலத்துல பல நடிச்சாங்க, அமைதியா இருந்தாரு. செகண்ட் கமிங்ல அதே மாதிரி ஒரு நிலைமை இருக்குமா? இல்ல. ஏன் நம்ம கேட்கலாம், ஆண்டவரையா அதே ஆண்டவர் தான், நீங்க அன்புள்ளவர் தானே? இல்ல, அது வேற காலம், இது வேற காலம். ஜட்ஜ்மெண்டல் எக்ஸிகியூஷன், இது நீதியை சரி கட்டும் நாள் அது. புரியுதா? அதுவுமே வந்து ஆமா பிரதர், அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. அதுவுமே அங்க வந்து அந்த 2 நாளாகமத்துல எப்படி இருக்கும்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த ஆலயத்துல இருந்து ஜெபம் நான் கேட்பேன்றாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு நாமம் தரிக்கப்பட்டவங்களா? நாமமே இப்பதான் தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டவுட். திறப்பின் வாசல்லாம் என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ப்ராபசிக்குள்ள போயிட்டாலே பேதுரு தான் நமக்கு ஞாபகம் வரணும்.
முந்தி அறிஞ்சுக்கோங்கன்ட்டாரு. எதை? எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமான பொருள் இல்லை. ஓகேவா? இந்த வசனத்துக்கு அப்ப என்ன இப்ப அவரு எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? எருசலேம் பத்தி பேசிட்டு இருக்காரு. கரெக்டா? இப்ப எருசலேமுக்கு என்ன வரப்போகுது? படிங்க, வசனம் படிங்க. என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேல் எப்ப ப்ராஃபஸி சொல்ல போனாரு? சரி, எசேக்கியேல் வந்து யாருக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாரு? யூதாக்கா எருசலேம்கா? ஐ மீன் யூதாக்கா இஸ்ரேலுக்கா? இஸ்ரேலுக்கா? எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது இஸ்ரேல்னு ஒரு தேசமே கிடையாது, அது எப்பயும் அழிஞ்சு போச்சு. அவர் யாருக்கு சொல்லிட்டு இருக்காருன்னா 2 கோத்திரத்துக்கு சொல்லுவார். கவனிக்கிறீங்களா? 2 கோத்திரத்துக்கு சொல்றாரு. எசேக்கியேல் எப்போ சொல்லுவார்னா அழிவுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் வார்ன் பண்ணுவார். அப்போ தேவன் எசேக்கியேல்கிட்ட கேட்கிறாரு. எசேக்கியேல் வந்து சொல்றாரு, ரெக்வஸ்ட் செய்றாரு, தேவனை விட்டுருங்க. அப்ப கேட்கிறாரு, யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? அடுத்து நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, நியாயம் செய்யற மனுஷர்கள் யாராவது ஒருத்தர் தான் நீ காட்டு எனக்கு எருசலேம் தெருவுல அப்படின்னு கேட்பாரு. ஒரே ஒருத்தர் காட்டிடு, நியாயம் செய்யற ஒரு மனுஷன் எருசலேம் தெருவுல காட்டு, நான் விட்டுருவாரு. ஒருத்தர் கூட இல்லைன்றதான் அங்க சொல்ல வர்றாரு. எரேமியாட்ட கேட்டிருப்பாரு. சரிங்களா? சோ அது மாதிரிதான். வேற ஏதாவது இருக்கா? ஓகே, முடிச்சிடலான்ட்டாரு அவரு. மைக் அண்ணன் பண்றாரு. ஜெபிப்போம். தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறதான எங்கள் அன்பின் ஒன்றான மேதவரி தேவரீர் உமக்கே ஸ்தோத்திரமும் துதிகளும் சதா காலங்களிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாக எடுத்து தகப்பனே, தேவரீர் நீ சித்தம் கொண்டு இந்த ஒரு நாளிலும் கூட தகப்பனே வேதத்தில் உள்ள ஒரு மகத்துவமான காரியங்களை அறியும்படியாக சகோதர சகோதரர்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து வேதத்துள்ள மகத்துவங்களை கூட தகப்பனே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அதை கருத்தாய் நாங்கள் நிதானித்து அதை ஆலோசிக்கவும் எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்கவும் தேவர் தாமே ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல ஒரு நேரத்துக்காய் கூட நன்றி செலுத்துகிறோம். தேவரை தொடர்ந்து இம்மாத்திரையான தொடர் பாடங்களில் நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு தொடர்ந்து தேவரில் வேத வசனத்தின் அடிப்படையிலே உம்முடைய சத்தியங்களை நாங்கள் கவனித்து அதன் மூலயமா நாங்கள் ஜீவனுக்கு ஏதுவாய் நாங்கள் வளரும்படியாகவும் தேவரை தாமே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவனுக்கு ஏதுவாய் நாங்கள் வாழ்வதற்கு தேவையான பலத்தையும் கிருபையும் கூட தகப்பனே எங்களுக்கு அதிகமாய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவரீர் உமக்கும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் பயப்படுகிற அந்த பயத்திலே நாங்கள் தொடர்ந்து வாழும்படியாக தேவர் தாமே தேவைப்படுகின்ற பரிசுத்தாவின் பரிபூர்ணமான பலத்தை வேண்டி இவை யாவும் எங்கள் அன்பின் ஆண்டவரும் மீட்பெரும் குருவுமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள மெய் தகப்பனே. ஆமென்.